3 சாப்டர் நாம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுவரையும். சாப்டர் நம்பர் 4 அண்டர் செக்ஷன் 36 ல இருந்து 40 வரை. அண்டர் செக்ஷன் 36 பவர்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஆபீசர்ஸ் ஆஃப் போலீஸ், மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள். அண்டர் செக்ஷன் 36 படி ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ அல்லது ஒரு எஸ்எஸ்ஐயோ அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர், இவர்களால் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் பட்சத்தில் அதை போல அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பியும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஒரு எஸ்பியும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். ஒரு ஏடிஎஸ்பியும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 36 வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கீழ்நிலை அலுவலர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் என்று சொல்லக்கூடிய அண்டர் செக்ஷன் 2O இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாருன்னா அதே எஃப்ஐஆர் ஒரு எஸ்ஐயாலும் போட முடியும், ஒரு இன்ஸ்பெக்டராலும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும், புக் பண்ண முடியும், ஒரு டிஎஸ்பியாலையும் முடியும், ஏடிஎஸ்பியாலையும் முடியும், ஒரு எஸ்பியாலையும் முடியும், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஐஜியாலையும் முடியும். கீழ்நிலை அதிகாரியால் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அதே முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையில் இருக்கக்கூடிய மேல்நிலை அதிகாரியாலும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய முடியும். நாம் ஏற்கனவே அண்டர் செக்ஷன் 25 கேபிட்டல் ஏல நிறைய பார்த்திருக்கோம், 25 பார்த்திருக்கோம். ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் உதவி வழக்கறிஞரோ அல்லது கூடுதல் வழக்கறிஞரோ சிறப்பு வழக்கறிஞரோ அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லாத பட்சத்தில் ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா செயல்படலாம். ஒரு ஏபிபியா ஒரு போலீஸ் ஆபீசர் கேஸை நடத்தலாம், அரசு தரப்பின் ஆதரவாக வழக்கை நடத்தலாம். ஆனால் அந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேல் உள்ள நபர், இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் மேல் உள்ள ஒரு நபர் அரசு தரப்பின் ஆஜராகி அவர் வழக்கை நடத்தலாம், ஏபிபி இல்லாத பட்சத்தில். அதை போலவே அண்டர் செக்ஷன் 36 ஆஃப் திஸ் ஆக்ட் ஒரு கீழ்நிலை அதிகாரி இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அவரால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அவரை போன்றே அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் மேல் உள்ள அதிகாரிகள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 36. கண்டிப்பா இதுல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு எஃப்ஐஆர் யார் ஃபைல் பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 37 பொதுமக்கள் எப்பொழுது ஒரு நீதித்துறை நடுவருக்கோ அல்லது ஒரு காவல்துறை அலுவலருக்கோ உதவி செய்ய வேண்டும். பப்ளிக் when to assist magistrates and police, ஒரு காக்னிசன்ட் அஃபென்சருக்கு அதுவும் நிலவலா இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது போலீசார் அவரை விரட்டி பிடிக்க அருகாமையில் உள்ள போலீஸ் பொதுமக்களும் அந்த அக்யூஸ்டை பிடிப்பதற்கு காவல்துறைக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு நபரை கைது செய்ய போகிறார். அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கைது செய்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் பொதுமக்கள் அருகாமையில் இருக்கும் பட்சத்தில் அந்த பொதுமக்களும் அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவருடைய நிலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி சமூகத்துக்கு எதிராகவோ அல்லது இந்த தேசத்துக்கு எதிராகவோ இந்த சமூகத்தினுடைய அமைதியான சூழ்நிலையை குலைப்பதற்காகவோ அல்லது இந்த தேசத்தினுடைய அமைதியான சூழ்நிலையை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவருக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இதையெல்லாம் உதவி செய்தல். அதை போலவே ரயில்வே சம்பந்தப்பட்ட சில பேர் ரயிலை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள், வெடிகுண்டு வைப்பார்கள். தண்டவாளம் அதற்கு பெயர் தான் ரயில், RAIL. ட்ரெயின் என்பது அந்த தண்டவாளத்தின் மீது ஓடுகின்ற என்ஜின். ரயில் வேற, ட்ரெயின் வேற. அதனால்தான் ரயில் தடம் புரண்டது என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டீரெயில்டு என்று சொல்வார்கள்.
ரெயில் மீன்ஸ் தண்டவாளம் என்று அர்த்தம். அந்த தண்டவாளத்தில் யாராவது வெடிகுண்டு வைக்கிறாங்க அல்லது கற்களை வைத்து வர இருக்கக்கூடிய ரயிலை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது பொது சொத்துக்கு ஏதேனும் சேதம் ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது தபால் தந்தி இருக்கு பாருங்க, டெலிகம்யூனிகேஷன், அதனுடைய டவர் எல்லாம் வெடிகுண்டு வச்சு தகர்த்து தெரிவாங்க. இது போன்ற தீய செயல்களை செய்வதற்காக யாரேனும் முயற்சி பண்ணால் அது சம்பந்தமான பொதுமக்களாகிய நாம் உதவி செய்ய வேண்டும். காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அல்லது நீதித்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் இந்த அடிப்படையில் தான் உதவி செய்ய வேண்டும். ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கோ அல்லது ஒரு காவல்துறை அலுவலருக்கோ பொதுமக்கள் எப்பொழுது உதவி செய்ய வேண்டும்? அண்டர் செக்ஷன் 37 படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆபீசர் ஒரு நபரை வந்து கைது செய்ய போறாங்கன்னா அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரேனும் நேரில் பார்த்தா அவரெல்லாம் வந்து உதவி செய்ய வேண்டும். அதே போல ஒரு அமைதியை சீர்குலைப்பதற்காக பப்ளிக் டிராங்குலிட்டி, இதை சீர்குலைப்பதற்காக யாரேனும் முயற்சி செய்தால் அது சம்பந்தமாக உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது காவல்துறைக்கு அல்லது நீதித்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும். இந்த விதத்தில் பொதுமக்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, இல்ல டெலிகம்யூனிகேஷன் இருக்கு, அதற்கு ஏதேனும் அல்லது பொது சொத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்படுத்த வேண்டும். நீங்க 435 படிச்சிருப்பீங்க, 436 ஈதாசா பிரிவில் பார்த்தீங்கன்னா மிஸ்சீஃப் என்று சொல்வார்கள். சொத்தழிப்பு செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அதை பற்றி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கோ அல்லது நீதித்துறைக்கோ தகவல் தந்து அல்லது அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் பொதுமக்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். இது அண்டர் செக்ஷன் 37. செக்ஷன் 38 ஒரு வாரண்ட் இருக்கு. அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போறாரு ஒரு போலீஸ் ஆபீசர் அல்லது அந்த வாரண்ட்டை இன்னொரு நபருக்கு கொடுத்து நீங்களாவது இதை எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிடிக்கட்டளையை நிறைவேற்றுகின்ற ஒரு காவலர் அல்லாத மற்ற நபர்கள், போலீஸ் ஆபீசர் இல்லை, வேற நபர்கள் இருக்காங்க. ஏன்னா கோர்ட் சில நேரங்களில் வாரண்ட் வந்து போலீஸ் கிட்ட தான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் கோர்ட் ஸ்டாஃப் கூட வரலாம். அது தட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கோர்ட், அதாவது ஆம்பிள் பவர் என்று சொல்வார்கள். அது போன்ற சூழ்நிலையில் அந்த பிடிக்கட்டளை வாரண்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பொதுமக்களாகிய நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் 8 person other than police officer executive warrant. ஒரு காவல் அலுவலர் அல்லாத வேறு ஒரு நபர் ஒரு வாரண்டை செயல்படுத்துகின்ற பொழுது அவற்றுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அண்டர் செக்ஷன் 39. இந்த 39 நாம் படிக்கின்ற பொழுது செக்ஷன் 40 இணைத்தே பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில குற்றங்களை குறித்து நமக்கு பொதுமக்களுக்கு யாருக்காவது தகவல் கொடுக்க வேண்டும் என்பது என்னென்ன வகையான குற்றங்கள். பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். ஏன்னா ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற கொடும் குற்றங்கள்லாம் இருக்கும். அண்டர் செக்ஷன் 121 இருந்து 126 வரை 121 இருந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள். இதுதான் இந்த செடிஷன்லாம் வரும். 120B இருந்து 124A கேபிட்டல் A வரலையும் வரும். இதெல்லாம் ராஜ துரோக வழக்குகள். அரசுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக வேஜிங் வார். அல்லது 143, 147 சட்ட விரோதமாக கூடுதல். அல்லது 302, 303, 304 அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு பாடி. இது போன்ற கொடும் தீங்கு உள்ள ஒரு ஹீனஸ் அஃபென்ஸ், ஒரு ஃபெலோனி நடக்க இருக்கும் பட்சத்தில் அது பற்றிய தகவல்களை நாம் காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதுல ஒரு 12 விதமான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் இந்த சட்டப்பிரிவில். இந்தியாவுக்கு வெளியில ஏதாவது ஒரு இடத்தில் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் அது இந்தியாவுக்கு உள்ளே செய்யப்பட்டது என்று அர்த்தம். உகாண்டா கேஸ் இருக்கு. அதை போல வாட் இஸ் த மீனிங் ஃபார் சாவர்னிட்டி? இறையாண்மை என்றால் என்ன? இந்த இறையாண்மை என்று சொன்னால் இந்தியாவிற்கு உள்ளோ அல்லது இந்தியாவிற்கு வெளியோ நம்முடைய தேசத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் இறையாண்மை. இறையாண்மை என்றால் கடவுள் வழிபாடு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இறையாண்மை மீன்ஸ், sovereignty means no one to control our country internally as well as externally.
நம்முடைய தேசத்திற்குள்ளாக இருந்து ஒரு யுத்த குழுக்கள் வந்து நம்ம நாட்டை வழிநடத்த முடியாது. அசாம் உல்ஃபா தீவிரவாதிகள் நம்ம நாட்டை வழிநடத்த முடியாது. மாவோயிஸ்டுகள் நம்முடைய நாட்டை வழிநடத்த முடியாது. வெளியில் இருந்து செயல்படக்கூடிய அல்லுமா இது போன்ற அமைப்புகள் நம்ம நாட்டை வழி நடத்த முடியாது. லஷ்கர் இ தொய்பா நம்ம நாட்டை வழிநடத்த முடியாது. இதுதான் சார் சாவரிட்டி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இன்டர்வியூல. டெமோக்ரஸினா என்னன்னு கேட்டிருக்காங்க. டெமோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ஒன் ஓட். சாவர்னிட்டி, வாட் இஸ் த மீனிங் ஃபார் சாவர்னிட்டி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சாவர்னிட்டி மீன்ஸ் no one to control our country from external as well as internally. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்த விஷயத்தை தான் ஏறக்குறை மறைமுகமாக அண்டர் செக்ஷன் 39 சப்செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. இந்தியாவுக்கு வெளியில எந்த இடத்துலயும் செய்யப்பட்ட எந்த செயலும் இந்தியாவுக்குள்ள செய்யப்பட்டால் அது ஒரு குற்றமாக அமையுமானால் இந்த சட்டப்பிரிவை பொறுத்த மட்டில் அதுவும் ஒரு குற்றம் தான், அஃபென்ஸ் தான். இந்த அஃபென்ஸ் பத்தி அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் 9 2 கிளாஸ் n டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க. ஆனாலும் அதுக்கு விரிவாக பாத்தீங்கன்னா 1871 கேட்டல் ட்ரெஸ்பாசர்ஸ் ஆக்ட் 1871ல சொல்லப்பட்டிருக்கு. கால்நடைகள் அத்துமீறுதல் சட்டம் 1871 பிரிவு 20ல தான் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நாம வந்து we can be adopted under section 40. ட்ரையல் ப்ரொசீஜர் நடத்துறவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் சார். செக்ஷன் 40 வச்சுதான் பெரிய பெரிய மர்டர் கேஸ்ல நம்ம அக்யூட்டல் வாங்க முடியும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஒரு விஓ பற்றி இந்த செக்ஷன்ல தான் சொல்லும். நான் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நான் கடந்த வகுப்பில் கூறியிருந்தேன். ஒரு முதலமைச்சரை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அதுல வராது. ஆனா உள்ள போயிட்டு படிச்சாதான் தெரியும் அந்த ஆர்டிகல். அண்டர் ஆர்டிகல் 164 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அதை போலவே ஒரு பிரதமரை பற்றி எந்த ஆர்டிகலில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்று சொன்னால் காஸ்ட் டைட்டில் வராது. அண்டர் ஆர்டிகல் 75 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்க ஆர்டிகல் உள்ள போயிட்டு பார்த்து படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 40ல பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்கிறார். அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய அலுவலகத்தில் எந்தெந்த விதமான பேரேடுகளை அவர் பராமரிக்க வேண்டும். பேரேடு என்று சொன்னால் லெட்ஜர், ரெக்கார்ட் நோட், என்னென்ன எத்தனை வகையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் சொல்கிறது. அண்டர் செக்ஷன் 40 ஆஃப் திஸ் ஆக்ட் படி ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, ஒரு திருட்டு சொத்தை ஒருவர் பெறுகிறார் என்று சொன்னால் அல்லது திருட்டு சொத்தை விற்கிறார் என்று சொன்னால் அதை பற்றி விவரங்களை, அது தற்காலிகமாக இருக்கலாம் அல்லது நிரந்தரமாக இருக்கலாம், அதை பற்றி விவரங்களை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், தெரிவிக்க வேண்டும். காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அல்லது நடுவருக்கு தெரிவிக்க வேண்டும். தக் என்று சொன்னால் THUG தக், ஒரு திருட்டு கும்பலினுடைய தலைவர், ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர். இதை பற்றி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 310 பிரிவு 311 அண்டர் செக்ஷன் 310 அண்ட் 311 ஆஃப் IPC அவர்களை பற்றி ஒரு கொலைகாரன் இருக்கான், ஒரு கலவர கூட்டம் இருக்கு, இல்ல ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் இருக்கான், அல்லது புதுசா யாராவது வந்து தங்கி இருக்காங்க, அதை பற்றி சந்தேகம் ஏற்படுது. அப்ப அந்த விஓ என்ன செய்யணும்னா சம்பந்தப்பட்ட அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் அல்லது நடுவருக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அதை போலவே ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் என்று சொன்னால் அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. ஒரு கிரிமினல் கேஸ்ல அவர் ஆஜராக சொல்றாங்க, 30 நாள் வரையும் ஆஜராகல, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 82ல இருந்து 86 CRPC வரையும் நம்ம பார்க்க போறோம், பிறகு பார்க்கலாம். அதை போலவே ஒரு 143 IPC அல்லது ஒரு 147 IPC rioting or unlawful assembly, இந்த மாதிரி ஒரு கலகம் செய்வதற்காக ஒரு கூட்டம் கூடியிருக்கிறார்கள், உடனே சம்பந்தப்பட்ட விஓ என்ன செய்யணும், காவல்துறைக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் அல்லது நடுவருக்கு தெரிவிக்க வேண்டும். அதை போலவே ஒரு அன்நேச்சுரல் டெத், சஸ்பீசியஸ் மேனர் ஆஃப் டெத் என்று சொல்வார்கள், அண்டர் செக்ஷன் 174 ஆஃப் CRPC. இயற்கைக்கு முரணான வகையில் ஒருவர் இறந்திருந்தால் அது சம்பந்தமான தகவல்களை உடனடியாக காவல்துறைக்கு நடுவருக்கு சொல்ல வேண்டும். அதை போலவே ஒரு 302 304 அல்லது ஒரு ராபரி டக்காய்டி இது போன்ற குற்றங்கள் நடைபெறும் பட்சத்தில்
அவற்றை பற்றி உடனடியாக அந்த கன்சர்ன் விஓ சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு அல்லது நடுவருக்கு தெரிவிக்க வேண்டும். வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, உடனே இதை பற்றி தகவல்களை அந்த விஓ தெரிவிக்க வேண்டும். இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 40, அப்ப என்ன செய்ய முடியும்? ஒருவேளை குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 40 ஒரு கிராம நிர்வாக அலுவலர் சரிவர கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் மீது அண்டர் செக்ஷன் 176 ஐபிசியின் படி தண்டிக்கப்படுவார். இப்ப சொன்ன பாருங்க, இந்த 7 விஷயங்கள்: ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, தக், ப்ரொக்ளமேஷன் ஆஃபண்டர், 143, 147, unnatural death or discovery of a dead body, 302, 304, robbery, dacoity, etc., violation of law and order. இந்த 7 விஷயங்கள் சம்பந்தமாக அந்த கன்சர்ன் விஓ என்ன செய்யணும்னா சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லது நடுவருக்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு அந்த விஓ தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த விஓவின் மீது அண்டர் செக்ஷன் 176 ஐபிசியின் படி வழக்கு தொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு அவர் ஆளாகுவார். ஏனென்று சொன்னால் ஒரு பொது ஊழியனுடைய கடமை எது, ஒரு அரசு ஊழியனுடைய கடமை எது, அந்த கடமையே அவர் நிறைவேற்றாம இருக்காருன்னு சொன்னா அவரை சும்மா விட மாட்டாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்பவர், இவரை யார் நியமனம் செய்கிறார்கள்? அரசாங்கம் தான் நியமிக்கிறாங்க. ஆனா இதனுடைய வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராமத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை சம்பந்தமாக மனையகார்கிட்ட தான் போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மனையகார் யார்? இது ஒரு கேள்வி. மனையகார்னா யாரு? மணியப்பட்டான்னு சொல்லுவாங்க. பட்டா இஷ்யூ பண்றது மணியதான். இது என்ன மணியப்பட்டாவா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்டே தான் இந்த பதவி இருந்தது. தொன்று தொட்டு தாத்தா இருக்காருன்னா அவருடைய பிள்ளை, அதன் பிறகு அவருடைய பிள்ளையினுடைய பிள்ளை, இவங்க தான் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் இவற்றை அபாலிஷ் பண்ணது டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க தான். அது என்ன ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் மட்டும் இந்த பதவி இருக்கிறது, தொன்று தொட்டு வருகிறதே. இந்த மனையகார் என்ற பெயரை மாத்தினார். அந்த கிராமத்தை அவங்க தானே பாத்துக்கிறாங்க, அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அலுவலர்னு சொல்லி பேரை முதல்ல ரீநேம் பண்ணார். மனையகார் என்ற பெயரை நீக்கிவிட்டு எடுத்துவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கிராம நிர்வாக அலுவலர், இந்த புரட்சியை செய்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஓவா பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஓவாக வர மாட்டேங்கிறது. பல்வேறுபட்ட இனத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு விஓஓ என்ற போஸ்டிங்க்கு வர முடிகிறது. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்ல வந்து எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு விஓவா எந்த மதத்தை சார்ந்தவர்களும் வரலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களும் வரலாம். இந்த புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த விஓன்னு சொன்னா அது எம்ஜிஆர் தான். ரைட். அண்டர் செக்ஷன் 176 படி தான் ஒரு விஓ வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற செக்ஷன் 40ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை ஒரு பொது ஊழியர் வந்து கடைபிடிக்க தவறிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது அண்டர் செக்ஷன் 176 படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஐபிசில. அப்ப அண்டர் செக்ஷன் 176 ஐபிசி எதை பற்றி சொல்கிறது? ஒமிஷன் டு கிவ் நோட்டீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் சர்வெண்ட் பை a person legally bound to give it. சட்டப்படியா ஒரு பொது ஊழியருக்கு அறிவிப்பு அல்லது தகவல் தருவதற்கு சட்டப்படி கட்டுப்பட்டவர் அதை தராமல் விட்டுவிட்டால், நாம் ஏற்கனவே அண்டர் செக்ஷன் 33 நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஐபிசில ஒமிஷன் ஆக்ட் ஆர் ஒமிஷன், ஒரு செயலோ அல்லது ஒரு செயல் தவிர்க்கையோ இருக்கும் பட்சத்தில் அதுவும் குற்றம். இங்க ஒரு பொது ஊழியர் சட்டப்படி இது போன்ற இந்த 7 விஷயமான தகவல்களை ஒரு காவல்துறைக்கு அல்லது ஒரு நீதித்துறை நடுவருக்கு தெரிவிக்க வேண்டும், அல்லது ஒரு நிர்வாகத்துறை நடுவருக்காக கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். விஓ எப்பவுமே சரி யாருடைய கண்ட்ரோல் இருப்பாங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தாசில்தார். எனவே நடுவர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தாசில்தாருக்காக கண்டிப்பா அவர் தெரிவிச்சிருக்க வேண்டும். இந்த 7 விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு விஓ தெரிவிக்கவில்லை என்று சொன்னால்
under section 176 IPC படி he can be punished. Now we are entering into under section 41. It is very very important. 41 தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். Arrest of mad, arrest of persons, இதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் யார் ஒரு நபரை கைது செய்ய முடியும், இது ஒரு கேள்வி. மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நபரை யார் கைது செய்ய முடியும்? பை போலீஸ் 1, பை இண்டிவிஜுவல்ஸ் 2, பை மேஜிஸ்ட்ரேட். யார் யார் கைது செய்ய முடியும் பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்ய முடியும் ஒரு நபரை. ஒரு தனிப்பட்ட பொதுமக்களும் ஒரு நபரை கைது செய்ய முடியும். ஒரு நீதித்துறை நடுவரும் ஒரு நபரை கைது செய்ய முடியும். Who can arrest the person? அது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் கைது பண்ணலாம் ஒரு நபரை. பொதுமக்கள் நாம கூட கைது பண்ணலாம் ஒரு நபரை. அதை போலவே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு நபரை கைது பண்ணலாம். இது பிறகு 1 by 1 நாம் பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 41ல 41 A B C D இருக்கு. இந்த 41 A B C D இது எல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ் மீன்ஸ் கைது செய்யக்கூடிய குற்றங்கள் சம்பந்தப்பட்டது. அண்டர் செக்ஷன் 42 பார்த்தீங்கன்னா அது நான் காக்னிசபிள். காக்னிசபிள்னா without getting the warrant from the competent court any person can be arrested by the police officer. ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, கோர்ட்ல இருந்து ஒரு வாரண்ட் வாங்கி தான் ஒருத்தர் கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஹீனஸ் அஃபென்ஸா இருக்குன்னா ஃபெலோனியா இருக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும், அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும். இதுல நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 41 கிளாஸ் A ஒரு கைது செய்யக்கூடிய குற்றத்தை ஒரு நபர் செய்திருக்கிறான்னு சொன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அவர் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அந்த போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபரை அப்படியே அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட்னா நமக்கு தெரியும், டோன்ட் மூவ் என்று சொன்னாலே அது கைது என்று அர்த்தம். இந்த கைது விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கும். இல்லைன்னா ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 14, குறிப்பா ஆர்டிகல் 21 இது எல்லாமே வயலேட் ஆகிடும். அதனால சட்டத்தின்படிதான் ஒரு நபரை கைது செய்ய முடியும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின்படிதான் கைது செய்ய முடியும். ஏகே கோபாலன் வழக்கு நீங்க படிச்சிருக்கீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஏகே கோபாலன் என்ற ஒரு கம்யூனிஸ்ட தலைவர், அவரை வந்து ஒரு டிடென்ஷன் பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, எனக்கு அறிவிப்பு கொடுக்கல, என்ன பரிசோதனை செய்யல, 24 மணி நேரத்துக்குள்ள என்னை வந்து நீதித்துறை கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கல இப்படின்னு சொல்லி DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் சொல்லப்பட்ட 11 கைட்லைன்ஸ் பற்றி பேசுறாரு. அப்ப அவர் எடுத்த டிஃபென்ஸ் என்னன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதுக்கு உச்ச நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்றுதான் இருக்கிறதே தவிர டியூ கோர்ஸ் ஆஃப் லா என்ற வார்த்தை கிடையாது. டியூ கோர்ஸ் ஆஃப் லா என்ற வார்த்தை ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்குது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று. அன்றைக்கு ஏகே கோபாலனுடைய வாதங்கள் தோற்கடிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால். அதன் பின்னிட்டு ஏகே கோபாலன் எடுத்த அந்த வாதம் 2 தான். டியூ கோர்ஸ் ஆஃப் லா என்றாலும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்றாலும் ஒண்ணுதான் சொன்னாங்க. அதே போலவே ஐபிசில 34க்கு வரக்கூடிய இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் என்று சொன்னாலும் 149ல சொல்லக்கூடிய இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அங்கே ஏகே கோபாலன் கொடுத்த அதே விஷயங்கள் தான் பின்னாடி 2 ஒண்ணுதான் சொன்னாங்க. அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த டி கோர்ஸ் ஆஃப் லா என்றாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அதை போலவே தான் 34ம் 149ம் இன்றைக்கு ஒண்ணுதான். 2 செக்ஷன்ல எது போட்டாலும் பரவாயில்ல, அது செல்லும். எனவே அண்டர் செக்ஷன் 41 கிளாஸ் A. பிரதர் உங்க மைக் வர்க் பண்ணல. உடனே போலீஸ் ஆபீசர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஒரு போலீஸ் அதிகாரி முன்பாகவே வந்து ஒருத்தன் வந்து திருடுறான், போலீஸ் உடனே அவரை கைது பண்ணலாம். அதுக்காக கோர்ட்ல இருந்து வாரண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போலவே ஒரு நபருக்கு எதிராக
கைது செய்யக்கூடியதாக ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில், இல்லது இவரை பார்த்தா சந்தேகமா இருக்கு, பையில ஏதோ வச்சுட்டு இருக்கான், கூப்பிட்டு கேட்கறாங்கன்னா அட்ரஸ் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், OASSI என்று சொல்லியிருக்கேன். 178, 79, 80, 81, 82 ஐபிசி. ஒருத்தங்க அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் சொல்லணும். அவரு அட்ரஸ் சொல்ல மறுத்துட்டாருன்னா கைது பண்ணலாம். அதே போல ஒரு நபரை பார்க்கிறோம், பார்த்த உடனே ஓடுறான். அப்ப அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறான்னு சொல்லி நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில், if there is reason to believe that, அந்த வார்த்தை தான் அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் ஐபிசில சொல்லப்பட்டிருக்கு. ரீசன் டு பிலீவ், நம்புவதற்கு காரணம் ஏதேனும் இருக்கப்பட்டால், அவன் என்ன நம்மளை பார்த்தா ஓடுறான், அப்ப அவன் எதை தப்பு பண்ணியிருக்கான், அப்ப அவன் தவறு செய்திருக்கிறான் என்று நம்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே போலீசார் அவனை துரத்தி சென்று கைது செய்யலாம். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை கைது செய்யலாம். அல்லது ஏற்கனவே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவனால தொடர்ந்து பிரச்சனை வருது, அப்ப தொடர்ந்து குற்றம் வருதுன்னா அவனை கைது பண்ணலாம். ஒரு நபரை கைது பண்ணலாம், அவன் அடுத்தது கோர்ட்ல வந்து ஆஜராக மாட்டான். இவன் வந்து கன்சீல்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது, தன்னைத்தானே மறைச்சுக்கிறான், நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார் என்று சொன்னால் அவரையும் கைது செய்யலாம். ஏன்னா சில பேர் இன்னைக்கு கிங்ஃபிஷர் ஓனர் தலைமறைவு ஆயிட்டார், ஆனா லண்டன்ல இருக்கிறாரு. நாம சர்வதேச போலீஸினுடைய உதவியெல்லாம் நாடி இருக்கிறோம் நம்ம அரசாங்கம். இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு நபரை நாம் கைது செய்ய முடியும். ஒரு குற்றம் சம்பந்தமா ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க, அந்த குற்ற சம்பவம் தொடர்பான விவரங்களை வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த நபரு, அவர் நீதிமன்றத்தில் இல்ல காவல்துறை அதிகாரிகளே சொல்லாம இருக்கும்படி ஒரு ஆளை வந்து தூண்டுறான். போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, நீ எதுவும் சொல்லக்கூடாது. போலீஸ் எப்படி அடிச்சு கேட்டாலும் நீ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீதிமன்றம் அல்லது காவல்துறை நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த நபரை கைது செய்யலாம். இந்த அரஸ்ட்ல இதான் சார், சந்தேகத்துக்கு இடமா இருந்தா சரி, அல்லது உண்மை சொல்ல மறைக்கிறான்னு சொன்னாலும் சரி, போலீஸ் ஆபீசர் ஏத்தாப்புல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதுவும் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்க பட்சத்தில் கைது செய்யலாம். சில நேரங்களில் போலீஸ் ஆபீசர் ஏத்தாப்புல யாராவது வந்து பிரச்சனை குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான், அப்ப போலீஸ் கைது செய்ய முடியுமா? ஏன்னா 510 தான் போட முடியும், ஐபிசில அண்டர் செக்ஷன் 510 தான் போட முடியும், இல்ல 160 தான் போட முடியும். அது போன்ற நேரத்தில் அவனை கைது செய்ய முடியுமானா முடியும். ஏன்னா தொடர்ந்து பிரச்சனை பண்றான், வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், போலீஸ் ஆபீசர் கைது செய்யலாம். நீங்கள் நகரக்கூடாது, அதே இடத்துல தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அது அரெஸ்ட். யாரை கைது செய்யலாம், எப்பொழுது கைது செய்யலாம், இதுல எக்ஸெப்ஷன் என்ன? ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கு, அது கமிட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி போலீஸ் ஆபீசர்னா he can be arrested by the police. 1/11/2010 அமெண்ட்மெண்ட் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அஃபென்சஸ் பனிஷபிள் அப் டு 7 years கிரைம்னா எக்ஸ்பீடியஸ்லியே என்ன பண்ணும், அந்த போலீஸ் ஆபீசர் நினைச்சார்னா reasons are to be recorded, arrest is necessary. ஒரு நபர் 7 வருஷத்துக்கு மேற்பட்டு ஒரு குற்றத்தை செய்கிறார் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிக்கு தெரியும் பட்சத்தில் அதுக்கான காரணங்களை பதிவு செய்து கொண்டு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஒரு டெத் சென்டென்ஸா இல்ல ஒரு அஃபென்சஸ் வந்து பனிஷபிள் எபோவ் 7 years இருக்கும் பட்சத்தில் உடனே கைது பண்ணுங்க. இதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1/11/2010. ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் கைது பண்ணுங்க. ஒரு நபர் அவர் வந்து பொசசிவ் தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி, திருட்டு பொருளை வச்சிருக்காரு, இல்ல வெடிபொருளை வச்சிருக்காரு, உடனே கைது பண்ணுங்க. பிரிவென்டிங் தி பப்ளிக் ஃப்ரம் டூயிங் ஹிஸ் டியூட்டி, அப்ப அரெஸ்ட் பண்ணலாம். டெசர்டர் அப்பவும் அரெஸ்ட் பண்ணலாம். டெசர்டர் மீன்ஸ் முப்படைகளில் இருந்து ஓடி வந்தவர், அவரையும் கைது செய்யலாம். எக்ஸ்ட்ராடிஷன் பெர்சன் இருக்காரு, எக்ஸ்ட்ராடிக்டட், நாடு கடத்தல் குற்றவாளி வெளிநாட்டுல இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு சார், இத லாஸ்ட் டிஜேல இது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ராடிஷன் பொறுத்தவரை இப்ப இங்கிலாந்துல இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து ஒரு குற்றத்தை பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். நம்ம இந்தியன் போலீஸ் அவரை பிடிச்சு வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இங்கிலாந்து போலீஸ் வந்து கேட்கிறப்ப நம்ம ஒப்படைக்கிறோம். இதான் எக்ஸ்ட்ராடிஷன். இந்த எக்ஸ்ட்ராடிஷனை பொறுத்தவரை அந்த நபர் அந்த நாட்டில் செய்த குற்றம் ஒரு செய்யப்பட்ட ஒரு செயல் குற்றமாக அந்த நாட்டு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கும் பட்சத்தில், அதை போலவே அதே குற்றம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாவலிங் அந்த செயல் குற்றமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நாட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்துட்டாரு, அதே செயல் நம்ம நாட்டிலையும் அது அஃபென்ஸா இருக்கணும். இது 2020 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுல 12 விஷயங்களை சொல்றாங்க. when police may arrest without warrant, ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமல் எப்பொழுது ஒரு காவல்துறை கைது செய்ய முடியும்? 12 விஷயங்கள். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், ஏன்னா மிக முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிஃபோர் போலீஸ் ஆபீசர்
இஃப் கிரைம் மே பி டன், போலீஸ் முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, அஃபென்சஸ் பனிஷபிள் அப் டு 7 years, 7 வருடங்களுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் கைது செய்யலாம். 2. மூன்றாவது, சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் ஆர் தட் டு அரெஸ்ட், ரீசன் டு பிலீவ் இருக்கு, இவன் தப்பு பண்ணிடுவான், விட்டா தப்பு பண்ணுவான்னு தெரியுது, அப்ப அரெஸ்ட் பண்ணலாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கும் பட்சத்தில். 4, ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 82 இருந்து 86 வரலையும் அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யலாம். 5, ரிசீவர் ஆஃப் ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 411 ஐபிசி படி ஒரு திருட்டு சொத்தை வந்து வாங்கியிருக்கிறான், இல்ல திருட்டு சொத்தை வந்து பயன்படுத்துறான், அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்யலாம். 6, போலீஸ பணி செய்ய விடாம தடுக்கிறான், ஒரு போலீஸ் ஆபீசரை பணி செய்ய விடாம ஒரு நபர் தடுக்கிறார், அப்ப அவர் மீது வந்து அண்டர் செக்ஷன் 332 கீழ் ஐபிசி ஒரு பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தால் அண்டர் செக்ஷன் 332, அதாவது சிம்பிள் இன்ஜரி. 332 காயம், ஹர்ட் ஏற்பட்டிருக்கணும். 333 என்று சொல்லக்கூடிய ஐபிசில அண்டர் செக்ஷன் 333 அதுல ஹர்ட் இருக்காது, போலீஸ பணி செய்ய விட மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அப்ப இந்த 2 ஐபிசி சட்டப்பிரிவு கீழும் ஒரு நபரை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 332 அதுல ஹர்ட் ஏற்பட்டிருக்கும், பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் சொல்லி அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அல்லது 333 ஐபிசி அண்டர் செக்ஷன் 333 அவருக்கு காயமே ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தால் பொது ஊழியரை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்திருப்பார், அப்ப கைது செய்யலாம். அதுக்கடுத்து எஸ்கேப்டு அஃபெண்டரா இருப்பான், விட்டா வந்து எஸ்கேப் ஆயிடுவான், தலைமறைவு ஆயிடுவான், நீதிமன்றத்துல கரெக்டா வாய்தாக்கு வந்து ஆஜராக மாட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அவரையும் கைது செய்யலாம். இந்த எஸ்கேப் என்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா நீங்க பெயில் ஆர்டர் கொடுக்குறப்ப அதுல போட்டிருப்பாங்க பாருங்க, பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த முன் பிணையமோ அல்லது பிணையத்தின் அடிப்படையிலோ அந்த பிணையத்தை வழங்குகின்ற பொழுது, பெயில் ஆர்டர் வழங்குகின்ற பொழுது அந்த நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் வந்து பெயில போயிட்டு வந்துட்டாரு, அதன் பிறகு வாய்தாக்கு ஆஜராக மாட்டாரு, கோர்ட் வாய்தா போடுறாங்கன்னா கோர்ட் வாய்தாக்கு இவர் கரெக்டா ஒவ்வொரு ஹியரிங், ஈச் அண்ட் எவ்ரி ஹியரிங்க்கு வந்து இவன் கண்டிப்பா வந்து அப்பியர் ஆக மாட்டாருன்னு போலீஸுக்கு தெரியும் பட்சத்தில் அப்ப கைது செய்யலாம். 8வது பாயிண்ட், டெசர்டர். இந்த 3 படைகள் இருக்கு, முப்படைகள், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இதுல பணியில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி மேனோ, ஏர்போர்ஸ் வீரரோ அல்லது நேவி வீரரோ அங்க அவங்க சுப்பீரியர் கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்டாருன்னு வச்சு, என்னாலாம் இதுக்கு மேல மிலிட்டரியில இருக்க முடியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு ஓடி வந்துருவார் திருட்டுத்தனமா. அந்த மாதிரி இந்த 3 படைகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவருடைய மேல் அதிகாரியிடம் சொல்லாமல் அங்கிருந்து தப்பித்து வந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்யலாம். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ் பண்றாங்க பாருங்க, அண்டர் செக்ஷன் 3 and 4. ஏன்னா உகாண்டா வழக்கு அதில் தான் வரும். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல்ல போயிட்டு அங்க இருப்பாங்க, உகாண்டாவில் இருக்க அந்த கப்பல்ல வந்து ஒரு மர்டர் நடக்கும், அந்த கேஸை யார் விசாரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருந்தால், இஃப் த ஷிப்போ வெசலோ if it is incorporated in India, if it is registered in India, the Indian court can be tried. இந்திய நீதிமன்றம் அதை பற்றி விசாரிக்கும். இதான் அண்டர் செக்ஷன் 3 and 4 ஐபிசில சொல்லப்பட்ட விஷயங்கள். இதான் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ். அதற்கு அடுத்தது எக்ஸ்ட்ராடிஷன். இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் 1962ல வந்தது. இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் செக்ஷன் 4ல வரும். ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டார், அசலிம் என்று சொல்லுவோம், புகலிடம் அடைதல், தஞ்சம் அடைதல். அப்ப வெளிநாட்டு போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த நாட்டுல குற்றம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாருங்க, அவரை நீங்க என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்றாங்க. நம்ம போலீஸ் அவரை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாட்டுல அவர் பண்ணது குற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம், அதே செயல் இந்தியாவுடைய சட்டத்துல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திலையும் அந்த செயலும் குற்றமாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த ஆளை பிடிச்சி அந்த நாட்டுக்காரங்கிட்ட ஒப்படைக்க முடியும், அந்த நாட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க முடியும். 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இது ஒரு கேள்வி சார், 1 மார்க் இருக்கு. அடுத்தது 10வது பாயிண்ட், அஃபெண்டர் வயலேட்டிங் 356 சிஆர்பிசி. ஒரு அஃபெண்டர் இருக்காரு, அவரு 356 சிஆர்பிசி வந்து வயலேட் பண்றாரு, அப்ப அவரை என்ன செய்ய முடியும், இதுதான் கேள்வி. ஏனென்று சொன்னால் 356 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக இந்த அரசுல இதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி இருப்பான், அந்த குற்றவாளியுடைய முகவரி வந்து அறிவிப்பதற்கான கட்டளை, அதான் அண்டர் செக்ஷன் 356 சிஆர்பிசி.
ஆர்டர் ஃபார் நோட்டிஃபையிங் அட்ரஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி கன்விக்டட் அஃபெண்டர். இவர் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருப்பாரு. இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. மதுரையில வந்து தப்பு பண்ணியிருப்பாரு. மெட்ராஸ்ல வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ப்ரீவியஸ்லி கன்விக்டட் பர்சனா இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரையும் கண்டிப்பாக கைது செய்ய முடியும். ஏன்னா சாப்டர் நம்பர் 12, 16, 17 இருக்கு பாருங்க ஐபிஎஸ்ல. உடலுக்கு எதிரான தீங்குகள், இந்திய நாணயத்தாளுக்கு எதிரான தீங்குகள், சொத்துக்கு பொது சொத்துக்களுக்கு எதிரான தீங்குகள், இது சம்பந்தமான அஃபென்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியும். 12வது பாயிண்ட், ரெக்யூஸ்டிங் பை அதர் போலீஸ். மற்ற போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த அஃபெண்டர் இங்க தான் இருக்கான், உங்க ஏரியாவில் தான் இருக்கான், அதை வந்து அவனை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடமோ இல்ல அது அந்த ஏரியாவுடைய போலீஸ் போய் கேட்கும் பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி பொதுமக்கள் உதவி செய்து அதன் அடிப்படையில் கைது. இந்த 12 விஷயங்கள் தான் சார். போலீஸ் முன்னாடி ஒரு குற்றம் நடந்தா கைது செய்யலாம். 7 வருஷத்துக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்யறானா உடனே கைது செய்யலாம். ஒருத்தவனை இந்த குற்றத்தை செய்வதற்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்யலாம். அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவரையும் கைது செய்யலாம். திருட்டு சொத்தை விற்கிறாரு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அவரையும் கைது செய்யலாம். போலீஸை பணி செய்ய விடாமல் இருந்தார்னா தடுத்தார்னா அவரையும் கைது செய்யலாம். நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இவர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார்னு சொன்னா அவரையும் கைது செய்யலாம். முப்படைகளில் இருந்து அந்த வீரர்கள் ஓடி வந்து விட்டால் அவரையும் கைது செய்யலாம். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ் ஆரம்பிச்சு வெளிநாட்டுல வந்து தப்பு பண்ணிருக்காங்க, அந்த நபர்களையும் கைது செய்யலாம். எக்ஸ்ட்ராடிஷன், எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ் என்பது அண்டர் செக்ஷன் 3 and 4 ஆஃப் ஐபிசி. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பலோ அல்லது வெசலோ அல்லது ஏரோப்ளேனோ அதுல ஒரு குற்றம் நினைச்சா இந்திய நீதிமன்றங்கள் விசாரணை செய்ய முடியும். அதுதான் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ். ஆள்வரை அதிகாரிக்கு அப்பால், நம்முடைய டெரிட்டோரியல் கிடையாது, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல். எக்ஸ்ட்ரா அடிஷன் ஆக்ட் 1962, வெளிநாட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டான், அவன் பண்ண தப்பு அந்த நாட்டுல குற்றம், அதே விஷயம் அதே செயலை இந்தியாவில் செஞ்சாலும் அதுவும் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இந்த நபரை பிடிச்சு நாம என்ன பண்ணலாம், அந்த வெளிநாட்டுக்கு ஒப்படைச்சோம். இதுதான் எக்ஸ்ட்ரா அடிஷன் ஆக்ட். அந்த மாதிரி உள்ளவங்களை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 356, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவருடைய விலாசத்தை எல்லாம் மறைச்சிட்டு ஒரு வாழ்ந்திருக்க பின்னாடி பிரச்சனை ஏற்படுகிறால இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவரையும் கைது செய்யலாம். போலீஸ் கேட்டுக்கொள்றாங்க, இவரை கைது பண்ண சொல்றாங்க, அப்பவும் கைது செய்யலாம். இந்த 12 விஷயங்கள் தான் சார் அண்டர் செக்ஷன் 41. இது மிக மிக முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவு டைம் அதுக்கு நாங்க செலவு பண்ணோம். ஏன்னா இதுல 356ல சப்செக்ஷன் 5 சிஆர்பிசி தான் மிக மிக முக்கியம். வெறும் 356 சிஆர்பிசி கிடையாதுங்க. 356 சப்செக்ஷன் 6, சாரி சப்செக்ஷன் 5. அதுலதான் அந்த நபர் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை மீறி செயல்படும் பட்சத்தில் அவரை கைது செய்வது. 356 சப்செக்ஷன் 5 ஆஃப் சிஆர்பிசி. ஓகே. அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2. இத பாத்தீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் பண்றோம், ரெக்வெஸ்ட் தான் அதர் போலீஸ். ஒரு போலீஸ் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கைது செய்யறதுக்கு, இப்ப மெட்ராஸ்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணவன் வந்து கன்னியாகுமரியில பதுங்கி இருக்கிறார். மெட்ராஸ் போலீஸ் நேரா போறாங்க, கன்னியாகுமரி இருக்க அந்த காவல் நிலையத்துல தகவல் சொல்லி, நீங்களும் வாங்க சார், ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து தங்கி இருக்கிறான், மறைஞ்சிருக்கிறான், நீங்க வந்தீங்கன்னா அவனை கொஞ்சம் பிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து அந்த போலீஸுடைய உதவியை கேட்பாங்க. அப்பொழுது அந்த போலீஸ் உதவி செய்து அதன் அடிப்படையில் கைது செய்யலாம். இதை சொன்ன வழக்கு தான் இதே விஷயத்தை நிறைய இடத்துல சொல்றாங்க. இந்த அருணேஷ் குமார் வழக்கு, இந்த கேஸ் ஆஃப் அருணேஷ் குமார் 2014 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 206, 206. அருணேஷ் குமார் 2014 வால்யூம் 3 crimes page number 206. Recused them other police, he can be arrested. In the case of Arnesh Kumar 2014 volume 3 crimes page number 206. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த அர்னேஷ் குமார் வழக்குல அவசரப்பட்டு எல்லாரையும் கைது செய்யாதீங்க, குடும்ப பிரச்சனையா இருந்தா கைது செய்யாதீங்க. அர்னேஷ் குமார் வழக்குல இது சொல்லப்படுறாங்க. இந்த 12 பாயிண்ட் நாம பார்த்திருக்கோம் கைது செய்வதை பற்றி. ஆனா அருணேஷ் குமார் வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, அவசரப்பட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண நினைக்காதீங்க, ஃபேமிலி டிஸ்பியூட்டா இருக்கும், அதெல்லாம் போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் கை வைக்காதீங்க.
ஏன்னா இன்னைக்கு கோவமா இருப்பாங்க, பின்னாடி வந்து ஒரு மாசம் 2 மாசம் ஆன பிறகு ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்கும், அதுல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனால வந்து அந்த உறவுகள் வந்து கடைசி வரை பிரிஞ்சு போயிடும், ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்பு எல்லாம் போய்விடும். அதனால குடும்ப பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில், ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில், பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு அவசரப்பட்டு கைது பண்ணாதீங்க. பொதுவா 5 விஷயங்களை சொல்லுவாங்க சார். 5 விஷயங்கள் சொல்லுவாங்க. கரப்ஷன் கேஸா இருக்கும் பட்சத்தில் அவசரப்படாதீங்க. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டா இருக்குன்னா அவசரப்படாதீங்க. கோஆபரேட்டிவ் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்தில் அவசரப்படாதீங்க. டாக்டர் ஒரு நெக்லிஜென்ட்டா நடந்துக்கிறாரு, அப்ப அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 5 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயம் சார். ஒரு அரெஸ்ட்னா எப்பொழுது அரெஸ்ட் பண்ணலாம், எப்பொழுது அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு சம்பவம் நடந்த புகார் கொடுப்பதற்கு 3 மாதம் காலம் தாமதப்பட்டு ஒரு 90 நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து புகார் கொடுக்கிறார். சார் இவன் 3 மாசம் முன்னாடி என்ன அடிச்சிட்டான் சார், அவனை வந்து கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, போலீஸ் ஆபீசர் அவசரப்பட்டு கைது செய்யக்கூடாது. இந்த 5 விஷயங்களை நீங்கள் மறக்க கூடாது வாழ்க்கையில. ஒன்று கரப்ஷன் சி, இன்னொன்று மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் சிஎம், இன்னொரு சி வந்து கோஆபரேஷன், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி சம்பந்தமாக கூட்டுறவு வங்கி. அந்த கூட்டுறவு வங்கியில பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்துல வந்து செக்ரட்டரியோ அல்லது கூட்டுறவு வங்கி தலைவரோ கையாடல் பண்றாங்க. அது போன்ற விஷயங்களை அவசரப்பட்டு கைது பண்ணாதீங்க. ஒரு டாக்டர் நெக்லிஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் பண்றாரு, அதுல இறந்து போயிட்டாங்க, அதுல வந்து அவசரப்பட்டு கைது பண்ணாதீங்க. 4வது விஷயம். 5வது விஷயம், the report is to be given by the victim after 3 months. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் 3 மாதம் கழித்து காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு புகார் கொடுக்கிறார். எடுத்துக்காட்டு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, ஆக்சிடென்ட் நடந்து 3 மாசம் கழிச்சு ஒரு புகார் கொடுக்கிறார். அதுல அவசரப்பட்டு நீங்க வந்து அந்த லாரி டிரைவரையோ யாரையும் கைது பண்ணாதீங்க, பஸ் டிரைவரையோ, 2 வீலர் வேன் டிரைவரை கைது பண்ணாதீங்க. அல்லது ஒரு சண்டை நடந்திருக்கு, சண்டை நடந்து 3 மாசம் கழிச்சு ஒரு புகார் கொடுக்கிறார். 3 மாசம் கழிச்சு புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடாது எதிராளிகளை. அது சரிவரை விசாரிச்சு பொறுமையா தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த 5 விஷயங்களை தான் சார் சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க மறக்கக்கூடாது. ஏற்கனவே 12 விஷயங்கள் சம்பந்தமாக கைது செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த கேஸ் லாவுல 5 வகையான விஷயங்கள், லலிதா குமாரி கேஸும் அதுதான் சொல்ல வரேன். அந்த 5 வகையான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் ஆபீசர் அதை பொறுமையா யோசித்து அதன் பிறகு கைது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுப்பாங்க. நாம கொஞ்சம் வருத்தப்படுவோம் போலீஸ் ஆபீசர் மேல். நம்ம வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்தோம், இதுவரை கைதே பண்ணல, போலீஸ் என்னதான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நம்ம வந்து மனசுக்குள்ள சில பேர் புலம்புவாங்க. போலீஸ் ஆபீசர் வேணுமே இருக்க மாட்டாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ஏபிபி கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்க மேலதிகாரி கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணிட்டு தான் கைது பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து அவசரப்பட்டு காவல்துறை மீது கொஞ்சம் வருத்தப்படாது. அவங்க சூழ்நிலை கொஞ்சம் நாம சற்று யோசித்து பார்க்கணும். ஒரு நியாயமா செய்ய வேண்டிய ஒரு அரசு செய்யாம விட்டுட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எஸ்பி பார்க்கலாம், எல்லாரையும் பார்த்து நம்ம இந்த மாதிரி இந்த போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லணும். அது வேற, ரைட். ஆனா செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 இதுல சொல்றாங்க, நான் காக்னிசபிளா இருக்கும் பட்சத்தில் ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க, நான் காக்னிசபிள்னா என்ன, கைது செய்யக்கூடாத ஒரு குற்றம். ஒருத்தர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்றாரு, அவர் கைதே பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து ரோட்ல கலாட்டா பண்றான், அப்ப அஃப்ரே என்று சொல்லக்கூடிய 160 போடுவாங்க ஐபிஎஸ்ல, அல்லது 75 இந்தியன் போலீஸ் ஆக்ட், சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888ல 75 போடுவாங்க, இல்ல ஒரு 510 போடுறாங்க ஐபிஎஸ்ல. அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியாத குற்றம். அது போன்ற குற்றங்கள்ல நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமல் போலீஸ் ஆபீசர் கைது செய்ய முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2. ஆனால் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்னு இருக்கு சார். என்ன எக்ஸெப்ஷன்னா, இந்த மாதிரி பிரச்சனை பண்றான், சில சூழ்நிலையில் தொடர்ந்து கலாட்டா பண்றான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஏத்தாப்புல போலீஸ் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால திட்டுவான், தொடர்ந்து இதே பண்ணிருப்பான். சில நேரங்கள் போலீஸ் அவன் எதை குடிச்சிட்டு குடிக்காரன், அவன் எதை பாதிக்கப்பட்டிருப்பான், அதனால கூட விட்டுருவாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யலாம், கண்டிப்பா கைது. இதுதான் எக்ஸெப்ஷன். ஒரு மேஜிஸ்ட்ரேட் போறாரு, ஒருத்தன் வழி மறிச்சு பிரச்சனை பண்றான், வழி மறிச்சு ஒண்ணு மறிக்கிறான், அப்ப என்ன பண்ண முடியும்,
அவன் வழிமறித்தல் என்பது ஒரு சாதாரண 341 தான். 339, 341 இல்ல 342 அப்படின்னு 342 வராது, 341. அப்ப அவரை கைது பண்ண முடியாது. ஆனால் போறவர் யார்? ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவரே போயிட்டு ஒருத்தன் சில நேரங்களில் கோர்ட்ல இந்த மாதிரி சில நபர்கள் செய்வது உண்டு, எல்லை மீறி நடந்து கொள்வது வாய்ப்பு உண்டு. அது போன்ற சூழ்நிலை எல்லாம் வந்து எக்ஸப்ஷன். அப்ப நீங்க அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2ல சொல்லிருக்காங்க நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இது எப்படிங்க போலீஸ் வந்து வித்அவுட் கெட்டிங் தி வாரண்ட் ஃப்ரம் தி கோர்ட் வந்து எப்படி how did the police arrest the person அப்படி நீங்க கேள்வி கேட்க முடியாது. இதுதான் எக்ஸப்ஷன். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, if non cognizable offense இருக்கும் பட்சத்தில் police cannot be arrested the person without getting the warrant from the competent court. ஆனால் எக்ஸப்ஷன்ல தான் அப்ப நான் சொன்னேன் அந்த எடுத்துக்காட்டு. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் A நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? இந்த நோட்டீஸ் யாருக்கு கொடுக்க முடியும்? இந்த நோட்டீஸ் பார்த்தா நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆபீசர் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் A. இந்த 41 கேபிட்டல் A பொறுத்தவரையிலும் ஒரு அரஸ்ட் அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1, அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1ல வந்து 12 விஷயங்கள் சம்பந்தமாக கைது செய்யலாம் என்று சொல்லியிருக்கு. அந்த 12 விஷயங்கள் தேவைப்படாத பட்சத்தில் போலீஸ் என்ன செய்யலாம்? யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு, அந்த அக்யூஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இவன் தொடர்ந்து என்ன திட்டுறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1 படி 12 விஷயங்கள்ல அது அடங்கலை, தொடர்ந்து திட்டுறான். அப்ப என்ன செய்யலாம்னா உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸ் வந்து எவன் திட்டுறானோ அந்த நபருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல போலீஸ் கேன் சென்ட் நோட்டீஸ் டு தி அக்யூஸ்ட் டைரக்ட்லி டு அப்பியர் ஃபார் என்கொயரி. நீங்க வந்து போலீஸ் விசாரணையில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சொல்லி 41 கேபிட்டல் A ஆஃப் திஸ் ஆக்ட் படி, சிஆர்பிசி படி நோட்டீஸ் கொடுக்கணும். After receiving the notice, the accused shall appear. If he is not appeared before the police inquiry, after receiving the police notice, under section 41 capital A of CRPC, that person has to be arrested by the police. ஒரு போலீஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு வந்து போலீஸ் என்கொயரிக்கு ஆஜராகலாம், அதன் பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணணும். அவர் அரெஸ்ட் பண்ணாம விட்டது காரணம் என்னன்னா, அவர் செஞ்ச குற்றம் வந்து நான் காக்னிசபிள் குற்றம், அதனால அரெஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் நாங்க நோட்டீஸ் அனுப்புறோம் 41 கேபிட்டல் ஏல. அந்த நோட்டீஸை வாங்கிட்டு இவர் வந்து அரெஸ்ட் ஆகும். ஏன்னா ஷேல் அப்பியர், மே கிடையாது. ஷேல்னா மேண்டட்டரி, மேன் சொன்னா டைரக்டரி, அப்பியர் ஆனாலும் ஆகலாம், ஆகாம போகலாம். ஆனா ஷேல் போட்டாங்கன்னா மேண்டட்டரி, கண்டிப்பா அப்பியர் ஆகும். போலீஸ் என்கொயரிக்கு அப்பியர் ஆகலாம், அவரை கைது செய்யலாம். இதுதான் 41 கேபிட்டல் ஏ. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் பி 1/11/2010. இந்த 41B தான் சார் பாஸ். இங்க பாருங்க செக்ஷன்ல 41B. ஆனா நம்ம படிக்க போற கேஸ் பாஸ் கேஸ், டிகே பாஸ் கேஸ். டிகே பாஸ் என்று சொன்னால் திலீப் குமார் பாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து 11 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். திலீப் குமார் பாஸ், சுருக்கமாக டிகே பாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், AIR 1997, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 610. AIR 1997 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 610. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த திலீப் குமார் பாசு வழக்கில் தான் சொல்றாங்க AIR 1997 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 610. இதுல 11 கைட்லைன் கொடுத்திருப்பாங்க. இந்த 11 கைட்லைன் மிக மிக முக்கியமானது. அதை போலவே இந்த 41 கேபிட்டல் ஏ இருக்கு பாருங்க, அதுல ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அந்த கேஸ்லாம் குறிச்சிங்க. அதே போல பகவான் சிங் கேஸும் முக்கியமான கேஸ். ஏன்னா இந்த 2 கேஸ்ல வந்து நான் சொல்லாம ஜோகிந்தர் குமார், JOHINDER, ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP உத்தரப்பிரதேஷ், AIR 1994 சுப்ரீம் கோர்ட், ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், AIR 1994 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1349. அதை போலவே பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அண்டர் செக்ஷன் 41A.
இந்த 41A போலீஸ் நோட்டீஸ் சார். போலீஸ் நோட்டீஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நம்ம அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1ல வந்து 12 விஷயங்களை பார்த்திருக்கோம். அந்த 12 விஷயங்கள் அடங்காத ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிருக்காரு. ஐ மீன் நான் காக்னிசபிள் குற்றம். கைது செய்ய முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்யக்கூடாது. நீதிமன்றத்திலிருந்து வாரண்ட் வாங்கி தான் கைது பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒருத்தர் வந்து என்ன வந்து அசிங்கமா திட்டுறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அப்ப அதை கைது செய்ய முடியாது. அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் ஆபீசர் யார் அசிங்கமாக திட்டினாரோ அந்த நபருக்கு 41 கேபிட்டல் ஏ படி போலீஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அந்த போலீஸ் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட நபர் கண்டிப்பாக போலீஸ் என்கொயரிக்கு ஆஜராக வேண்டும். போலீஸ் என்கொயரிக்கு ஆஜராகாத பட்சத்தில் அந்த நபரை கைது செய்யலாம். இதுதான் 41 கேபிட்டல் ஏ போலீஸ் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் எத்தனை மணிக்கு எந்த தேதியில் எந்த இடத்தில் யார் முன்னிலையில் யார் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த போலீஸ் ஆபீசர் முன்பாக அவர் ஆஜராக வேண்டும். அவ்வாறு ஆஜராகும் பட்சத்தில் போலீஸ் விசாரிச்சு அவரை வந்து கைது பண்றாங்கன்னா அந்த கைது பண்ணுவதற்கான காரணங்களை குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அந்த that person has to be violated இருக்கும் பட்சத்தில் அவரையும் கைது பண்ணணும். ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி. ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி உத்தரப்பிரதேஷ். AIR 1994 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1349. ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி, AIR 1994 SC னா சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1349. அதை போலவே பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், BAGHWAN பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1992 SCJ. இந்த ஜர்னல் பேர் பாருங்க, SCJ சுப்ரீம் கோர்ட் ஜர்னல், SCJ பேஜ் நம்பர் 361. பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1992 SCJ பேஜ் நம்பர் 361. ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், AIR 1994 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1349. பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1992 SCJ பேஜ் நம்பர் 361. இந்த போலீஸ் நோட்டீஸ்க்கெல்லாம் இந்த 2 சைட்டேஷன் மிக முக்கியம். சரிங்க, ஒருத்தர் கைது பண்றாங்கன்னா அண்டர் செக்ஷன் 57 CRPS படி 24 மணி நேரத்துக்குள்ளாக அவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். செக்ஷன் 39 செக்ஷன் 157 இதெல்லாம் முக்கியம். வித்வுட் மேக்கிங் அன்ரீசனபிள் டிலே அப்படின்னா ஃபோர்த் வித்னு அர்த்தம். ஃபோர்த் வித் மீன்ஸ் விதின் 24 hours அர்த்தம். ஒருத்தர் கைது பண்றாங்கன்னா 24 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணும்? அருகாமையில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் சலீம் 1975 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 653. சலீம் 1975 வால்யூம் 1 SCC சுப்ரீம் கோர்ட் கேசஸ், SCC பேஜ் நம்பர் 653 653. ஃபோர்த் வித்தா வந்து அவர் வந்து என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் உள்ள நீதிமன்றத்துக்கு கொண்டு ஒப்படைக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு தான் சலீம் 1975 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 653. ஃபோர்த் வித்னு சொல்றாங்க. ஃபோர்த் வித் மீன்ஸ் விதின் 24 hours அர்த்தம். வித்வுட் மேக்கிங் அன்ரீசனபிள் டிலே, ஒரு நியாயமான காரணம் இல்லாம இருக்கக்கூடாது. நியாயமான காரணம் இருந்தால் அந்த 24 hours கூட மன்னிக்கலாம். ஏங்க அவர் அரெஸ்ட் பண்ணீங்க ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி வச்சிருக்க முடியும்? கோர்ட்டு தானே ஒப்படைக்க முடியும். நீங்க ஏன் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். நியாயமான காரணம் இல்லை என்று சொன்னால் அது இல்லீகல் அரெஸ்டா மாறிடும். சலீம் 1975 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 653 அண்டர் செக்ஷன் 41B. இந்த 41B பார்த்தீங்கன்னா இந்த 41A எப்பொழுது சேர்த்தான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே 2/11/2010. 41A
after received the notice, that person can be arrested. 41A. Right. இது வந்து mandatory provision சார். இந்த 41 பாத்தீங்கன்னா mandatory provision. இதுல 2 கேஸ் லாஸ் இருக்கு. இது மிக முக்கியமான கேஸ் லாஸ். அத குறிச்சிங்க. 41 is mandatory provision. இத சொன்ன வழக்கு ஹேமா மிஸ்ரா. ஹேமா மிஸ்ரா. MISHRA. மிஸ்ரா. ஹேமா மிஸ்ரா. இந்த 41 வந்து mandatory provision. இந்த 41 mandatory ஏனென்று சொன்னால் ஹேமா மிஸ்ரா வழக்குல சொல்றாங்க. HEMA ஹேமா மிஸ்ரா. MISHRA மிஸ்ரா. 2014 volume 2 2014 volume 2 SCC criminal page number 363. ஹேமா மிஸ்ரா 2014 volume 2 SCC criminal page number 363. 363. இந்த 41 என்பது mandatory provision என்று சொன்ன வழக்கு. ஹேமா மிஸ்ரா 2014 volume 2 SCC criminal page number 363. அதே போல இன்னொரு வழக்கு இருக்கு. டாக்டர் ரைனி. டாக்டர் ரைனி RAINI. டாக்டர் ரைனி 2016 volume 3 MLJ criminal page number 501. Dr. Rainey 2016 volume 3 MLJ criminal page number 501. இந்த 41 under section 41 CRPC என்பது ஒரு mandatory provision என்று சொன்ன வழக்குகள் இன்று ஹேமா மிஸ்ரா 2014 volume 2 SCC criminal page number 363. டாக்டர் ரைனி RAINI. டாக்டர் ரைனி 2016 volume 3 MLJ criminal page number 501. நம்ம அண்டர் செக்ஷன் 41B க்கு மூவ் ஆகும். அண்டர் செக்ஷன் 41B இத பாருங்க, இதுலயும் B வருது. கேஸ் லாஸும் பாஸ் அங்கே B வருது பாருங்க. அண்டர் செக்ஷன் 41B of CRPC. The procedure of arrest and duties of the police officer while arresting the person. Dilip Kumar Basu versus State of West Bengal. AIR 1997. Supreme Court. Page number 610. AIR 1997. Supreme Court. SC. SC na Supreme Court. Page number 610. Dilip Kumar Basu versus State of West Bengal. இத சுருக்கமா DK பாசு வழக்கு என்று சொல்வார். DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். AIR 1997 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 610 610. இந்த வழக்குல சொல்றாங்க, கைது செய்வதற்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போறாருன்னு சொன்னா அந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய ஐடி கார்டு இருக்க வேண்டும். அவர் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பேட்ஜ் வந்து அவர் சட்டையில இருக்கணும். விசிபிள் ரெப்ரசன்டேஷனா இருக்க வேண்டும். கண்ணால பார்த்தா அப்படியே தெரியணும் அவர் பேர் என்ன, அவர் ரேங்க் எல்லாம் அதுல இருக்கு. அவர் பேர் என்ன, எஸ்ஐனா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு இருக்கும், இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டர்னு இருக்கும். அதுக்கடுத்து அரெஸ்ட் மெமோ தயாரிக்க வேண்டும். அரெஸ்ட் மெமோல அக்யூஸ்டுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தா அவங்க கையெழுத்து போடணும். அப்படி இல்லைங்களா, அந்த ஏரியாவில் யார் அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த நபர் வசிக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு வாய்ந்த நபர்கள், அந்த ஊர் அந்த ஏரியாவுடைய நாட்டாமை அல்லது கவுன்சிலர், இது போன்று ஒரு சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கையெழுத்துவாங்க. அவங்க தான் ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் தி லொகாலிட்டிஸ்னுடைய ஏரியா. அந்த உள்ளூர் ஏரியாவுடைய மதிக்க தகுந்த யாராவது 2 பேர்கிட்ட இல்ல அட்லீஸ்ட் ஒரு நபர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இந்த நபரை வந்து இந்த வழக்கில் நாங்க கைது செய்திருக்கிறோம், அந்த விவரம் உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னில் தான் கைது செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் அவங்களுடைய கையெழுத்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, கைது செய்யப்பட்ட நபருடைய கையொப்பத்தையும் அந்த எஃப்ஐஆர்ல வாங்கும்.
அந்த கைது பற்றி யாரை கைது செய்திருக்கிறார்களோ அந்த நபருடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு அந்த தகவலை தெரிவிக்க வேண்டும். 11 விஷயங்களை சொல்றாங்க. ஒருத்தரை கைது செய்யறேன்னு சொல்றேன். அப்ப அந்த கைது செய்யப்பட்ட அந்த புலன் விசாரணை மேற்கொண்டிருக்கும் போது காவல்துறை அதிகாரி, அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயரை, அவருடைய பதவி, இதெல்லாம் நல்லா தெரியும் பட்சத்தில் விசிபிள் ரெப்ரசன்டேஷனா இருக்கணும். பார்த்த உடனே தெரியணும், பார்த்த உடனே படிக்க தெரியணும், தெளிவான அடையாளத்துடன் எழுத்துல இருக்கணும். அந்த பேட்ச் அவர் குத்திட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யறான்னு சொன்னா அரஸ்ட் மெமோ தயாரிக்கணும். கைது நமூனா என்று சொல்வார்கள். இங்கிலீஷ்ல அரஸ்ட் மெமோ. கைது தயாரிக்க அதுல குறைஞ்சது ஒரு சாட்சியாவது கையொப்பம் இருக்கும். அந்த சாட்சி எப்படி இருப்பாருன்னா, யார் அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். அந்த ரிலேட்டிவ்ஸ் இல்லை, ஒருத்தனை கைது பண்றோம், அந்த நபர், அந்த அரஸ்டட் பர்சனுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த இடத்துல இல்லை. அப்ப இல்லாத பட்சத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லொகாலிட்டி பர்சன் யாருன்னு பார்ப்பாங்க. லொகாலிட்டி பர்சனா உள்ளூர்காரர். அந்த உள்ளூர்காரர்கிட்ட அதுல கொஞ்சம் ஃபேமஸா அந்த நாட்டாமையோ அல்லது கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ பஞ்சாயத்து தலைவரோ யாரு இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கையெழுத்து. நம்பர் 3, அப்படி கைது செய்யப்பட்ட நபரை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க அல்லது புலன் விசாரணை பண்றாங்க. அப்ப புலன் விசாரணை பண்ற போது காவல் நிலையத்தில் இருக்கிறாரு, அது அவரை வந்து நாங்க கைது பண்ணி காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்ற விபரத்தை கைது செய்யப்பட்டவருடைய நண்பருக்கு தெரிவிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவருடைய ஃப்ரெண்டுக்கு அல்லது அவருடைய உறவினர்களுக்கு அல்லது அவருக்கு தெரிஞ்சவர் யாரோ வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஒருத்தர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவருடைய ஃப்ரெண்டு யாரும் இல்லை, ரிலேட்டிவ் யாரும் இல்லை, தொடர்பு கொள்ள முடியல. அந்த நேரத்துல அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் யதார்த்தமா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அப்ப அவருக்கும் அந்த தகவலை தெரிவிக்கலாம். இந்த பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க வீட்டுல போய் சொல்லிடுங்க அப்படின்ட்டு போலீஸ் சொல்ல வேண்டும். அல்லது அந்த அரஸ்டட் பர்சன் மீது அக்கறை கொண்ட யாரா இருந்தாலும் சரி அவருக்கு தகவல் சொல்லணும். இதுதான் 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட், கைது செய்யப்பட்ட நேரம், கைது செய்யப்பட்ட இடம், யாரை கைது செய்தார்கள், எந்த இடத்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சில நேரங்களில் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பார்த்தா அங்க இருக்க மாட்டாங்க. வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இது சம்பந்தமான ஒரு கேஸ் விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. அப்பொழுது அந்த கைது செய்யப்பட்ட நபர் நாங்க தான் அரெஸ்ட் பண்ணோம், ஆனா இப்ப அவர் வந்து வேற ஒரு போலீஸ் வந்து இதே மாதிரி ஒரு குற்றம் அங்க நடந்திருக்கு, அங்க விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க, அந்த ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்ற விபரத்தையும் சொல்ல வேண்டும். யார்கிட்ட சொல்லணும்? யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்டயோ அவருடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ அல்லது அவர் மீது அக்கறை உள்ள நபரிடமோ காவல்துறை தெரிவிக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா அவர் எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணாங்க, யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் யாரை கைது பண்ணாங்களோ அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கி அவங்க உறவினர்களுக்கு அந்த தகவலை என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கான்னு சொன்னா நான் உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்ற விவரத்தை அவருக்கு சொல்லணும். grounds of arrest வந்து to be explained by the investigation officer to the accused. இந்த காரணத்துக்காக தான் உன்னை கைது பண்ணிருக்கோம் அப்படின்ற விவரத்தை அவருக்கு சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்க ஒரு வழக்கறிஞரையும் நீங்க சந்திக்கலாம், ஒரு வக்கீல நீங்க ஒரு வக்கீல வச்சுக்கலாம் அப்படின்ற விவரத்தையும் அவருக்கு சொல்லணும். கைது செய்யப்பட்ட நபர் எந்த இடத்துல கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்குரிய காவல் நிலையத்துல ஜிடி என்று சொல்வார்கள், ஜெனரல் டைரி. போலீஸ் டைரி வேற. போலீஸ் டைரி என்று சொன்னா 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி. சாரி, போலீஸ் டைரி வேற, கேஸ் டைரி தான் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி. அப்ப கேஸ் டைரி, போலீஸ் டைரி, ஜெனரல் டைரி. போலீஸ் டைரி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஃபாலோ பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணுவார். ஜெனரல் டைரி அதான் ஜிடில என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த ஜிடின்றது எல்லா விஷயத்தையும் அதில் தான் பதிவு செய்வாங்க. அந்த ஜிடில பதிவு செய்ய வேண்டும் ஜெனரல் டைரியில. கைது செய்யப்பட்ட நபர்ல வந்து உடம்புல ஏதாவது காயம் இருந்தால் அந்த காயங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த அக்யூஸ்டே சொல்றாரு. சார், என் உடம்புல காயம் இருக்குங்க, எனக்கு வலி தாங்க முடியலைங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அக்யூஸ்ட் கேட்டுக்கொண்டால் உடனே அவரை அருகாமையில் உள்ள ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட, அருகாமையில் உள்ள பதிவு பெற்ற மருத்துவரிடம் அழைத்து சென்று அவருக்கு அந்த காயத்துக்கு வைத்தியம் பார்க்கணும், பரிசோதனை செய்யணும்.
ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அக்யூஸ்டே சொல்றாரு, என் உடம்புல எனக்கு வயிறு வலிக்குதுங்க, உடம்பு சரியில்லைங்க, உடம்புல காயம் இருக்குங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போன்னு சொன்னா கூட்டு போகணும் போலீஸ். அவருக்கு உடம்புல காயமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா 48 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட கொண்டு போயிட்டு பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன்னா ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஜெயில கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குவாங்க. அதுதான் இங்க 8வது பாயிண்ட சொல்றேன். கைது செய்யப்பட்ட நபரை வந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக பதிவு பெற்ற ஒரு மருத்துவரிடம், அது கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம் அல்லது பிரைவேட் டாக்டரா இருக்கலாம். ஆனா அந்த டாக்டர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 1956 படி ஒரு மருத்துவ இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி தமிழ்நாடு மருத்துவர்கள் பதிவு சட்டம் 1914 படி தமிழ்நாடு இருக்கும் பட்சத்தில் அங்கே பதிவு செய்த ஒரு மருத்துவரிடம், அவர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம் அல்லது பிரைவேட் டாக்டரா இருக்கும், அவர்கிட்ட கொண்டு போயிட்டு காட்டணும். 48 மணி நேரத்துக்குள் கைது செய்யப்பட்ட அந்த நபரை காவல்துறையினர் ஒரு மருத்துவரிடம் சென்று அவருக்கு பரிசோதனை செய்ய வேண்டும். 9வது பாயிண்ட், இந்த கைது பற்றிய கைது குறிப்பு இருக்கு, அரெஸ்ட் மெமோ. அது சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீதித்துறை நடுவருக்கு அனுப்பணும். அப்பன்னா ரிப்போர்ட் இருக்கும், யாராவது புகார் கொடுத்திருப்பாங்க, அந்த புகாரை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. எஃப்ஐஆர் ரிப்போர்ட், எஃப்ஐஆர், அரெஸ்ட் மெமோ இருக்கும், அரெஸ்ட் கார்டு இருக்கும், ஒப்புதல் வாக்குமூலம் இருந்தா ஒப்புதல் வாக்குமூலம், ரெக்கவரி இருந்தா ரெக்கவரி மகசூல். இது எல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாம் சேர்த்து கொண்டு போவாங்க. ஆக்சுவலி வந்து ஒருத்தர் கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா எஃப்ஐஆர் கண்டிப்பா இருக்கும். எஃப்ஐஆர், ரிப்போர்ட், அரெஸ்ட் மெமோ, அரெஸ்ட் கார்டு இருக்கும். இது எல்லாம் கொண்டு போய் தான் ஒப்படைப்பாங்க. 10வது பாயிண்ட், அந்த கைது செய்யப்பட்ட நபர் புலன் விசாரணையின் போது அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு வழக்கறிஞரை சந்திக்கலாம். அக்யூஸ்டுக்கு ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னா அந்த அட்வொகேட்டை அவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 11வது பாயிண்ட், ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்கன்னா கைது செய்யப்பட்ட 12 மணி நேரத்திற்குள்ளாக அவர் கைது செய்யப்பட்ட இடம் பற்றிய தகவலை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கணும். போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 48 மணி நேரத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 24 மணி நேரத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அரஸ்டட் பர்சன் வந்து ஒரு டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணணும். அந்த அரெஸ்ட் பற்றி 12 மணி நேரத்திற்குள்ளாக போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கணும். அதான் பாரா போலீஸ் உட்கார்ந்து படிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன். 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அரஸ்டட் பர்சனை வந்து பரிசோதனை செய்ய வேண்டிய டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு 12 மணி நேரத்திற்குள்ளாக போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு இவர் வந்து இந்த கிரைம் நம்பர்ல இந்த இது சம்பந்தமான வழக்குல கைது பண்ணிருக்கின்ற தகவலை சொல்ல வேண்டும். 12 மணி நேரத்துல போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லணும். 24 மணி நேரத்துல கோர்ட்ல ஒப்படைச்சிடணும். 48 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு டாக்டரை கொண்டு போய் காட்டி அவர் வந்து பரிசோதனை பண்ணணும், உடல் ரீதியான பரிசோதனை. சரிங்க, ஒருத்தர் வந்து கைது செய்வதற்கு யாருக்கு சார் அதிகாரம் இருக்கு? கைது செய்வதற்கான அதிகாரம் காவல்துறையினருக்கு மட்டுமே உள்ளது. இது பழைய கேஸ். AIR 1994 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1349 1349 அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் போலீஸுக்கு இருக்கிறது. AIR 1994 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1349. இந்த அரெஸ்ட் வந்த உடனே நார்த்ல வந்து ஒரு சிஜிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டுமல்ல, அவர் கையில வந்து ஹேண்ட் கப் போட்டாங்க. ஹேண்ட் கப் கை விலங்கிடுதல் பற்றி ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி சுனில் பத்ரா வழக்கு இந்திய தண்டனை சட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு ஹேண்ட் கப் இடுறாங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ். ஒரு என்கவுண்டர் PUCL வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, அது ஒரு கைட்லைன்ஸ். ஒரு அரெஸ்ட் பண்றாங்க DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இப்படி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி எல்லாம் நிறைய இருக்கிறது. அதே போல ஒரு சிஜிஎம் அரெஸ்ட் பண்ணி கையில வந்து ஹேண்ட் கப் போட்டாங்க. அது நீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்தாங்க. அது போலீசினுடைய அத்துமீறிய நடத்தை, தவறான நடத்தை என்று சொல்லி மிகவும் கண்டனம் பண்ணாங்க. AIR 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2176. AIR 1991 சுப்ரீம் கோர்ட்
பேஜ் நம்பர் 2176. இந்த வழக்குல தான் ஒரு சிஜிஎம் கைது பண்ணி என்ன பண்றாங்க, கையில விலங்கு போட்டு எடுத்து போனாங்க. நீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அந்த மாதிரி போலீஸ் செய்யவே கூடாது. ஏன்னா ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்னு இருக்கு. அந்த ஆக்ட் படி அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் உண்டு. அதை மீறி போலீஸ் அந்த மாதிரி நடந்துக்கினாங்க இந்த வழக்குல. சரிங்க, அரெஸ்ட் பண்றோம். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2ல வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றோம். அப்படி அரெஸ்ட் பண்றப்ப இதே சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 படி ஜுடிஷியல் கஸ்டடி வைக்க முடியுமா? ஏன்னா அரெஸ்ட் பண்றது அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 படி ஒருத்தர் வந்து கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்க முடியுமா? ஜுடிஷியல் கஸ்டடி என்பது வேறு, போலீஸ் கஸ்டடி என்பது வேறு. ஒரு ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா தேர்வாவதற்கு முன்பாகவே பிரியதர்ஷினி என்ற ஒரு பெண்ணோடு அவரு காதல் பழக்க வழக்கம் ஏற்படுது. பிறகு ஐபிஎஸ் அதிகாரியாக he has been selected for the post of Indian Police Service. அவர் ஐபிஎஸ் அதிகாரியா போன பிறகு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில அந்த ஐபிஎஸ் அதிகாரி அரெஸ்ட் பண்றாங்க. ஐபிஎஸ் இது அதுவும் நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அந்த விஷயம் எல்லாம் நடக்குது. இப்ப எப்படி ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உயர் போலீஸ் அதிகாரி வந்து நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை போலவே அந்த வழக்கும் அப்படிதான். அப்ப அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, அவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியாம போச்சு. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், நீங்க போலீஸ் கஸ்டடி கேக்குறீங்க. இப்ப போலீஸ் கஸ்டடி வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட், அவர் கைது செய்யப்பட்ட உடனே முதல் 15 தினங்கள் இருக்கிறது. அந்த முதல் 15 தினங்களுக்குள்ளாக போலீஸ் கஸ்டடி வேண்டும் என்று சொல்லி ப்ராசிக்யூஷன் தரப்புல போலீஸ் தரப்புல என்ன பண்ணும், ஒரு மனு பொண்ணு கன்சர்ன் கோர்ட்ல. அப்பதான் கோர்ட் கேன் பி டிசைடட் போலீஸ் கஸ்டடி அலவுடா இல்லையா, வெதர் த போலீஸ் கஸ்டடி கேன் பி அலவுட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட் முடிஞ்சு அடுத்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வருது. 15 நாள் வரையும் போலீஸ் கஸ்டடி இருக்கலாம் 167 சப்செக்ஷன் 2 படி. அடுத்தது 15 நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சப்செக்ஷன் 1ல. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றப்ப இவர் 15 நாள் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் போலீஸ் வந்து பெட்டிஷன் போடுறாங்க, போலீஸ் கஸ்டடி வேணும்னு சொல்லி. போலீஸ் கஸ்டடி தர முடியாது. அதை நம்ம ஐபிசி எடுக்கிறப்ப அந்த கேஸ்ல எல்லாம் உங்களுக்கு சொல்றோம். இந்த கேஸ்ல என்னன்னா, ஒருத்தர் வந்து அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. 41 சப்செக்ஷன் 2 படி அரெஸ்ட் பண்ண அந்த நபரை ஜுடிஷியல் கஸ்டடி வைக்க முடியுமா? ஜுடிஷியல் கஸ்டடி தான் 15 நாளுக்கு ஒரு முறை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன். போலீஸ் கஸ்டடினா ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறவரை போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும், எடுத்து விசாரிப்பாங்க. போலீஸ் வந்து அதிகமா கோர்ட் பாத்தீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் 3 நாள் 5 நாள் அவ்வளவுதான் அதிக டைம் தருவாங்க. ரொம்ப நாள் போலீஸ் கிட்ட ஒரு நபரை ஒப்படைக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒப்படைக்கின்ற பொழுது அவருக்கு எந்த ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ல தான் ஒப்படைக்கணும். இந்த கேஸ் 1984 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 246. 1984 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 246. இந்த கேஸ்ல 27வது பாராவுல 27வது பத்தியில் இத பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸ் லாஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னு சொன்னா 27வது பாராவை படிச்சு பாருங்க. அதுலதான் இதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு நபரை வந்து அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி கைது பண்றாங்கன்னா அந்த நபரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது, நீதிமன்ற காவலில் வைக்க முடியாது. அப்படின்னா அவர் பெயில்ல விட்டுருங்கன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2ன்றது என்னது, நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைங்கன்னு சொன்னா ஜெயில வைக்க முடியாது. 1984 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 246 அதுல பாரா நம்பர் 27ல அதை சொல்லியிருக்காங்க. ரைட். அண்டர் செக்ஷன் 42
செக்ஷன் 42 பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஐபிஎஸ்ல படிச்சிருக்கோம். அட்ரஸ் சொல்லலாம், அவர் அரெஸ்ட் பண்ணலாம். 6 மாசம் ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 179 ஐபிஎஸ்ல அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த 179 ஐபிசி தான் இங்க கொண்டு வராங்க சார். செக்ஷன் 42 சிஆர்பிசில இணைத்து பார்க்க வேண்டும். அரெஸ்ட் ஆன் ரிஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அட்ரஸ் சொல்ல பண்றாங்க, அட்ரஸ் சொல்ல மாட்டேன்றாரு. உன் பேர் சொல்ல பண்ற, பேரு சொல்ல மாட்டேன்றாரு. அப்ப என்ன செய்யலாம்? அவரை கைது பண்ணணும். அதற்கு அடுத்தது அவரை கைது செய்த நேரத்துல கைது செய்து நம்ம கொண்டு போறோம்னு சொன்னா அதிகபட்சம் 6 மாசம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் தான். அப்ப அது காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அது பெயிலபிள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் என்ன பண்ணிடுவாங்க? ஓன் பெயில விட்டுருவாங்க. அப்படி இல்லை ஜாமீன்தார் இருந்தா ஜாமீன்தார் கூட்டு விட்டுறலாம். இதுல ஒரு வெளிநாட்டுக்காரர் இருக்காரு. வெளிநாட்டுக்காரர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஒரு ஃபாரினர் விசாரிக்கிறாங்க. அவன் அட்ரஸும் சொல்ல மாட்டாரு, ரெசிடென்ஸும் சொல்ல மாட்டாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாதிரி பெயில விடலாம்னா விடலாம். ஆனால் இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. அவருக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணு, ஜாமீன் கொடுக்கணும். அப்பதான் அவர் விட முடியும். அண்டர் செக்ஷன் 42 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் அவருடைய அட்ரஸ், அவருடைய விலாசம், அவருடைய பெயர் எதுவுமே தெரியல. ஒரு பெயரோ முகவரியோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல போலீஸால. அப்ப என்ன செய்ய முடியும் அந்த நபரை? அது மட்டும் இல்ல, அந்த நேரத்தில் போலீஸ் கேட்கறாங்க, சார் ரைட் ஜாமீன் கொடுத்துட்டா போயிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. 2 ஜாமீன்தாரும் கொடுக்க அவரால் முடியல. ஆனாலும் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன செய்யலாம்? உடனடியாக அருகாமையில இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் யாரோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்புறம் கோர்ட் பார்த்துக்குவாங்க. அது கோர்ட்டுடைய வேலை. ஏன் என்று சொன்னால், இது போன்ற சூழ்நிலையில் அண்டர் செக்ஷன் 42 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒருத்தவரை கைது பண்றாங்க, அவருடைய அட்ரஸ், அவருடைய பெயர் 24 மணி நேரத்திற்குள்ளாக கண்டுபிடிக்க முடியவில்லை போலீசால். சரிங்க, 2 ஜாமீன்தார் கொடுக்கறாங்க, ஜாமீன்தாரா அவரால் கொடுக்க முடியல. அப்ப போலீஸ் என்ன செய்யலாம்னா, அந்த நபரை கொண்டு வந்து நேரா பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகாமையில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு நீதிமன்றம் அதை ஃபாலோ பண்ணிக்கும். அண்டர் செக்ஷன் 43 இந்த 43 பாத்தீங்கன்னா 41ல ஏ நோட்டீஸ், 41B பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றதுடைய கைட்லைன்ஸ் 11 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். 41C கண்ட்ரோல் ரூம், 41D பாத்தீங்கன்னா ரைட் டு கன்சல்ட் ஹிஸ் லாயர். இந்த 4 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ வந்து நோட்டீஸ், போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் பி அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கைது பண்றனா 11 விஷயங்களை கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. டிகே பாஸ் வழக்கு. அண்டர் செக்ஷன் 41C கண்ட்ரோல் ரூம் பத்தி சொல்றாங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். அண்டர் செக்ஷன் 41D ரைட் டு கன்சல்ட் ஹிஸ் லாயர், அவர் வக்கீல வந்து சந்திச்சு அவர் பேசலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை. இந்த 41D 41C இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 41B எல்லா விஷயத்தையும் 11 விஷயத்தை சொல்றாங்க. எனவே 41 வந்து அரெஸ்ட் பண்றது 12 விஷயங்கள், 41 சப்செக்ஷன் 1ல 12 விஷயங்கள் சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணலாம். 41 சப்செக்ஷன் 2ன்ற பாத்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்துல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா எக்ஸெப்ஷன் கேஸ் தான் அரெஸ்ட் பண்ணலாம். 41 கேபிட்டல் ஏ என்பது போலீஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். கைது செய்யப்பட முடியாத குற்றங்களுக்கு எதிராளிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து வர வச்சு விசாரணை பண்ணி அதன் பிறகுதான் கைது பற்றி முடிவெடுக்க முடியும். 41B என்றது டிகே பாஸ் வழக்கு 11 விஷயமான கைட்லைன்ஸ். ஒருவரை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் 11 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் B சொல்றாங்க, டிகே பாஸ் வழக்கு. 41C என்பது கண்ட்ரோல் ரூம், C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ரூம். 41D என்பது கைது செய்யப்பட்ட நபர் ஒரு வக்கீல சந்தித்து பேசலாம். அண்டர் செக்ஷன் 42 ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அட்ரஸ் கேட்கறான், அட்ரஸ் சொல்ல மாட்டேன்றார், பேரை கேட்கறான், பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். கோர்ட்டு கொண்டு போனா கோர்ட்டு முடிவு பண்ணிக்காங்க. ஜாமீன்தார் வாங்கிட்டு அவர் வந்து பெயில்ல பிணையத்தில் விடலாம். வெளிநாட்டுக்காரா இருக்கும் பட்சத்தில் அவரு பேரை சொல்ல மாட்டாரு, முகவரி சொல்ல மாட்டாரு, அப்ப அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அதுல ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க, வெளிநாட்டை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் யாரேனும் ஒரு 2 பிணையதாரர்கள் அல்லது ஒரு பிணையதாரர் ஒரே ஒரு சூரிட்டி கொடுத்தா கூட போதும், அவரை வெளியே விட்டுடலாம். பெயில் பாண்டை எழுதி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. ஒருத்தரை கண்டுபிடிக்கிறோம்,
அவர் இந்தியாவை சார்ந்தவர், இந்திய குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் பேரை சொல்ல, அட்ரஸ் சொல்ல, போலீஸ் ஆபீசர் கேட்கறாங்க, சொல்ல மறுக்கிறார். போலீஸ் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அவருடைய பெயர், அவருடைய அட்ரஸ் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நியரஸ்ட் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதுவோ அந்த கோர்ட் கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிருவாங்க. இதான் அண்டர் செக்ஷன் 42. செக்ஷன் 43, அரெஸ்ட் பை பிரைவேட் பர்சன் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் சச் அரெஸ்ட். நாம இதுவரையிலும் பார்த்தது அரெஸ்ட் ஹவ் மேட், எவ்வாறு கைது செய்வது அதை பார்த்தோம். ரெண்டாவது, யார் யார் கைது செய்ய முடியும்னா ஆரம்பத்திலே 41ல நான் சொல்லிட்டேன். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு நபரை கைது செய்யலாம், ஒரு தனிப்பட்ட நபரும் பொதுமக்களும் ஒரு நபரை கைது செய்யலாம், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் கைது செய்யலாம் என்று ஏற்கனவே நான் வகுப்பிலே சொல்லிவிட்டேன். அண்டர் செக்ஷன் 43 படி ஒரு பொதுமக்கள் கூட ஒரு நபரை கைது பண்ணலாம். ஏன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டான், நமக்கு தெரிஞ்சு போச்சு. எடுத்துக்காட்டு, வழிப்பறி கொலை பண்ணிட்டு வந்துட்டான், இல்ல ஒரு 376 பண்ணிட்டு வந்திருக்கான், இல்ல ஒரு குழந்தையை கடத்திட்டு வந்திருக்கான், இல்ல ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கான். பொதுமக்களுக்கு நமக்கு தெரியுது. அப்ப நாமளே அவனை என்ன பண்ணலாம், பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம். கிராமத்துல சில பேர் என்ன பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்து தான் அரெஸ்ட் பண்ணி இட்டு போவாங்க. சில பேர் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுவாங்க. ஒரு பிணையில் விடக்கூடாத குற்றம் செய்த ஒரு நபரை ஒரு பொதுமக்களும் கைது செய்யலாம். தனிப்பட்ட யார் வேணாலும் கைது பண்ணலாம். அப்படி கைது செய்யப்பட்ட பிறகு கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது, உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவரை கட்டுக்காவல்ல வைக்கலாம், கட்டி போட்டு வச்சிருக்கலாம். ஆளை கட்டி போட்டு நாமளே கூட என்ன பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டு ஒப்படைச்சிடலாம். அண்டர் செக்ஷன் 41ல சொல்லப்பட்டிருக்கிற 12 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்க பட்சத்தில் அப்பொழுதும் அவரை நம்ம கைது பண்ணலாம், பொதுமக்கள் கைது செய்யலாம். சில பேர் வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருப்பார், ஐ மீன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இப்ப நான் காக்னிசபிள், கைது செய்யப்பட கூடாத ஒரு குற்றத்தை ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவரை வந்து பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு பப்ளிக் கிட்ட கேட்டா, பப்ளிக் என்ன பண்ணும், பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கணும். அவரை கைது செய்து அந்த பப்ளிக் அந்த நபரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதான் அண்டர் செக்ஷன் 43. ஆக ஒரு பொதுமக்களும் ஒரு நபரை கைது செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 44, அரெஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட், ஒரு நடுவராலும் ஒரு நபரை கைது செய்யலாம். ஒரு நடுவரா இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒருத்தன் தப்பு பண்றான்னா நடுவர் கண் முன்னாலே நடக்குது. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா அரெஸ்ட் பண்ணிடலாம், அண்டர் செக்ஷன் 44 படி. அதை போலவே ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கைது பண்ணலாம். ஒரு கலெக்டரோ, டிஆர்ஓவோ, ஆர்டிஓவோ அல்லது தாசில்தாரோ அவர்களும் கைது செய்யலாம். செக்ஷன் 41 போலீஸ் ஆபீசர் கைது செய்வதை பற்றி பேசுகிறது. செக்ஷன் 43 ஒரு பொதுமக்கள் பப்ளிக் வந்து ஒரு நபரை கைது செய்வதை பற்றி பேசுகிறது. அண்டர் செக்ஷன் 44 ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒருவரை கைது செய்வதை பற்றி குறிப்பிடுகிறது. அண்டர் செக்ஷன் 45, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஃப்ரம் அரெஸ்ட். இந்த ஏர் போலீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிறகு சொல்றேன். சில நேரங்கள்ல ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு மாப், அந்த மாபை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணும், கூட்டத்தை கலைக்க வேண்டும். அப்ப டிஸ்பர்ஸ் பண்றப்ப குறைந்தபட்ச தடியடி பிரயோகம் பண்ணலாம். அது சம்பந்தமா அந்த போலீஸ் ஆபீசர் மீது நம்ம வந்து கேஸ் போட முடியாது, ஏஆர் போலீஸ் மீது கேஸ் போட முடியாது. இந்த அண்டர் செக்ஷன் 45 படி முப்படைகள் இருக்காங்க. இவங்க பொது நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அந்த பொது ஒழுங்கை நிலைநாட்டும் பொருட்டு அந்த படைகளை சார்ந்தவர்கள் அவங்க எங்க பணிபுரிந்தாலும் சரி, ஒரு மாநில அரசு உத்தரவிடுறாங்க, அதன் பேரில் ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ அந்த போலீஸ் எல்லாம் வந்து அந்த பப்ளிக் பீஸ், லா அண்ட் ஆர்டர் அதை வந்து ரெகுலேட் பண்ணியானும், பப்ளிக் டிராங்குலிட்டியை ஒழுங்குபடுத்தியானும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் அமைதி காக்க வேண்டும் பொருட்டு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது சம்பந்தமாக அந்த போலீஸ் ஆபீசர் மீது
அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்க மீது நீங்க எந்த வழக்கும் போட முடியாது. அது மட்டுமல்ல, மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ், குறைந்தபட்ச பல பிரயோகம் செய்யலாம். அந்த மாதிரி போலீஸ் வராங்கன்னா ஒரு கூட்டத்தை கலைக்கிறது, லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க பாருங்க, தடியடி. அந்த தடியடி நடத்துறது அதுதான் சிஆர்பிசி அலோ பண்ணுது. குறைந்தபட்ச மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ், குறைந்தபட்ச தடியடி பிரயோகம் பண்ணலாம், குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தலாம். அதுக்காக நீங்க அவங்க பேர்ல போய் கேஸ் போட முடியாது. அண்டர் செக்ஷன் 45 அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கொடுக்கிறது. இந்த இம்யூனிட்டி பவர் என்னன்னே பிரசிடென்ட்டுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கு, கவர்னருக்கு இருக்கு, நீதிபதிகளுக்கு இருக்கிறது. இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கின்ற பொழுது அதை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். நீங்க 167 எடுக்க முடியும். ரைட். Arrest are made under section 46. கைது எவ்வாறு செய்யப்படுகிறது, கைது எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப போலீஸ் ஆபீசர் என்னென்ன வேலைகளை செய்யணும்? ஒருத்தர் வாயால சொல்லலாம், டோன்ட் மூவ் அப்படின்னு சொன்னாவே அது அரெஸ்ட் தான். அல்லது சைகையால காட்டலாம், சைகை காட்டி நவரக்கூடாது அப்படின்னு சொல்லி சைகை காட்டலாம், அதுவும் அரெஸ்ட் தான். ரெண்டாவது போலீஸ் ஆபீசர் சொல்றாருன்னா அதன்படி நடக்க வேண்டும் அந்த நபர். ஒரு சிலர் தொட்டு அரெஸ்ட் பண்ணலாம், அல்லது கட்டுக்காவலே வைக்கலாம், பிடிச்சி கட்டி போட்டு வைக்கலாம். இதுல ஒரு பிரவிசா கொண்டு வராங்க. ஒரு நபரை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்யப்படும் பட்சத்தில் ஒரு பெண் போலீஸ் தான் கைது செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பெண் போலீஸ் தான் ஒரு பெண்ணை தொட்டு கைது செய்ய வேண்டும். சில நேரங்கள்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு லேடிஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு வழிப்பறி கொலை பண்ணிட்டாங்க, அல்லது நகை கடை உள்ள பூந்து நகையை திருடிட்டு போறாங்க, நகை கடையில நகை வாங்குற மாதிரி நடிச்சு நகையை திருடிட்டு ஓடுறாங்க. அப்ப லேடி போலீஸ் யாருமே இல்ல, ஒரு ஜென்ட்ஸ் போலீஸ் தான் இருக்காரு. அவர் கைது பண்ண முடியுமானா கண்டிப்பா கைது பண்ண முடியும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொன்னாவே அது அரெஸ்ட் தான். 30/12/2009 தான் இதை கொண்டு வராங்க. 30/12/2009 தான் ஒரு பெண்ணை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண் போலீஸ், பெண் காவலர் தான் கைது செய்ய வேண்டும், தொட்டு கைது செய்ய வேண்டும். 30/12/2009 இருந்து டிசம்பர் 30th டிசம்பர் 2009 இருந்து ஒருத்தர் கைது பண்ண போறோம். அப்ப வந்து தடுக்கிறார், அவர் பயங்கரமா தடுக்கிறார். அவ்வாறு தடுக்கும் பட்சத்தில் அல்லது அவன் தந்திரமா தப்பிச்சுட்டு ஓடிடலாம், சட்டை கைட்டு விட்டு ஓடிடலாம், இந்த மாதிரி ஒரு சில வேற டெக்னிக் எல்லாம் பண்ணுவாங்க சில அக்யூஸ். அப்ப போலீஸ் வந்து என்ன செய்யலாம்னா அவரை எந்த விதத்துல மடக்கி பிடிக்கணுமோ அந்த விதத்துல பிடிக்கும். கையை பின்னாடி கட்டி பிடிச்சி கட்டி போட்டு இழுத்து எப்படியோ ஒண்ணு கொண்டு வந்துடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 46 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ அல்லது ஒரு டெத் சென்டென்ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்ல. ஒரு நபர் செய்த குற்றம் அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்லயும் வரல, டெத் சென்டென்ஸ்லயும் வரல, அது போன்ற குற்றத்தை செய்திருக்கிறார். அவர் அரெஸ்ட் பண்றப்ப அவர் அடிச்சு அவர் உயிருக்கு ஏதாவது சேதத்தை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. அதற்கான உரிமை போலீசாரிடம் கொடுக்கவில்லை. சில விதிவிலக்கான சூழ்நிலை இருக்கும். அப்ப ஒரு பெண்ணை வந்து சூரியன் மறைஞ்ச பிறகு சூரியன் உதிப்பதற்கும் முன்னரும் கைது செய்யக்கூடாது. ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், நைட் நேரத்துல ஒரு பெண்ணை கைது பண்ணக்கூடாது. ஆனா சில சூழ்நிலையில் கைது செய்யலாம். ரொம்ப கொடூரமான ஒரு அஃபென்ஸா இருக்கும், அந்த நேரத்துல வந்து விடிஞ்சாதான் உன்னை கைது பண்ண முடியும், சூரியன் வந்த பிறகுதான் கைது பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 46. அண்டர் செக்ஷன் 47, search a place entered by person sought to be arrested. ஒரு தேடப்படுகிற நபர் அவர் எந்த இடத்துல புகுந்து இருக்கிறாரோ மறைஞ்சு நிற்பார், அந்த இடத்தை வந்து சோதனை போடலாம். அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணலாம், கைது பண்ணலாம். ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து மறைஞ்சு இருக்காரு, பூந்து இருக்காரு, ஒரு பாலத்துக்குள்ள பூந்துட்டு இருக்காரு. அப்ப வாரண்ட் இல்லாம அவர் என்ன பண்ணலாம், போய் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம். இல்லது இந்த இடத்துல தான் அவர் மறைஞ்சிட்டு இருப்பாரு, அல்லது குடியிருக்கிற இந்த இடத்துல தான் ஒரு வீட்டுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புவதற்கு ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கு, ஒரு காவல் அலுவலருக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கணும். இந்த வீட்டுல தான் இருந்தாலும் மறைஞ்சிட்டு இருக்கான், அல்லது இந்த கிணத்துல தான் மறைஞ்சிட்டு இருக்கான், இந்த பில்டிங்ல தான் மறைஞ்சிட்டு இருக்கான்,
அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் நம்புறதுக்கு காரணம் இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த இடங்களை சோதனை செய்யலாம். செக்ஷன் 100 நம்ம பிறகு பார்க்க போறோம். சேர்ச்னா என்னன்னு. சில நேரங்கள் அப்படி சோதனை பண்றதுக்கு அந்த வீட்டு உள்ளே அந்த பில்டிங் உள்ள நம்ம உள்ள புகுந்து செல்ல முடியாத ஒரு காரணம் சூழ்நிலை இருக்கு. அப்ப காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி அல்லாத மற்ற ஏதாவது ஸ்பெஷலா அதிகாரம் பெற்ற நபர் யாராவது இருக்கும் பட்சத்தை அந்த உள்ள நுழைவதற்கு கதவை உடைச்சிட்டு போலாம். அதே போல அந்த வீட்டு வெளியே வர்றதுக்கு கதவு இருந்துச்சுன்னா அந்த கதவு பூட்டி இருக்கு, திறக்கவே முடியல, அப்ப அந்த கதவு உடைச்சிட்டு வெளியில வரும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் மறைஞ்சிருக்கிறார்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நம்புவதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் உள்ளே செல்கிறார். உள்ளே செல்ல முடியாதபடி ஒரு தடுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லலாம். உள்ளே சென்று அவரை தேடி பார்க்க வெளியே வர்றவன் நம்ம பின்வாசல் வழியாக வருகின்ற பொழுது அந்த கதவை அந்த போலீஸ் ஆபீசரால் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த கதவையும் உடைத்து விட்டு வரலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 47 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பர்தனான்சியன் உமன் இருக்கிறாங்க. பர்தனான்சியன் உமன் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுல எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? இது ஒரு கேள்வி. ஏன் என்று சொன்னால் அவங்க தான் முகத்தையே வெளியில காட்ட மாட்டாங்களே. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த பர்தனான்சியன் உமனை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியுமா? இது ஒரு கேள்வி. அண்டர் செக்ஷன் 132 சிபிசி பர்தனான்சியன் உமனா இருக்கும் பட்சத்தில் அவங்கள கைது பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, பர்தனான்சியன் உமன் உள்ள இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணும்? நீங்க பர்தனான்சியன் உமன், நீங்க வெளியில போங்கன்னு அவங்கள ஏதாவது ஒரு இடத்துக்கு, வேற இடத்துக்கு நீங்க போங்க. இந்த வீட்டுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு, இந்த வீட்டுல இருக்கிற வேற ஒரு அறைக்கு, பக்கத்து அறைக்கோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். முகம் காட்டாத பெண் அந்த அறையை விட்டு செல்வதற்கு தகுந்த எல்லா வசதிகளையும் செய்ய வேண்டும். அண்டர் செக்ஷன் 47 சப்செக்ஷன் 3 சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், சில திருடர்கள் ரொம்ப கொடூரமானவன் இருப்பாங்க. போலீஸை நைஸா என்ன பண்ணுவோம், கதவை திறந்து உள்ள விட்டுட்டு வெளி கதவெல்லாம் பூட்டிடுவானு. இது போன்ற சூழ்நிலையில் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டினுடைய உள்கதவை உடைத்து விட்டு வரலாம், வெளிக்கதவை உடைத்து விட்டு வெளியே வரலாம். ஏன்னா அங்க ஒரு நியாயமான தடையை ஏற்படுத்திருக்கணும். அந்த தடை பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் உள்ள வச்சு பூட்டிட்டு வீட்டை கொளுத்திடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்ப போலீஸ் என்ன செய்யலாம், அந்த வீட்டினுடைய உள்கதவையும் சரி வெளிக்கதவையும் சரி உடைச்சிட்டு வரலாம். சட்டத்துக்கு புறம்பான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டினுடைய உள்கதவோ அல்லது வெளிக்கதவோ உடைத்து விட்டு அந்த போலீஸ் ஆபீசர் வெளியே வரலாம். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 47 ஆஃப் சிஆர்பிசி. அண்டர் செக்ஷன் 48 pursuit of offenders into other jurisdictions குற்றவாளிகளை மற்ற அதிகார எல்லைக்குள் துரத்தி சென்று கைது செய்தல். ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் கைது செய்வதற்கு அதிகாரம் இருக்குது, கையில வாரண்ட் இருக்கு அல்லது வாரண்டே இல்லை, ஆனா அவர் செய்த அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் சரி அவரை துரத்தி சென்று கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 48 pursuit within India, pursuit of offender. இந்தியாவில் அவர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் செய்த குற்றமே 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம். நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காகனிசபிள், பிணையில் விடக்கூடாத குற்றம், கைது செய்வதற்குரிய குற்றம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் சென்று கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 48. அண்டர் செக்ஷன் 49 நோ unnecessary restraint. கைது செய்யப்பட்டவரை அனாவசியமான தடங்களுக்கு உட்படுத்தல் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, போலீஸ் துரத்துன்னு ஓடுவாங்க, இவனும் ஓடுவான், ஒரு கட்டத்துல முடியாம இருக்கும், போலீஸ் பிடிச்சுவாங்க. நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும். என்ன போலீஸே அலைய காட்டுறான்னு சொல்லிட்டு போட்டு அவரை அடிக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 49 நோ unnecessary restraint. கைது செய்யப்பட்டவரை அனாவசியமான தடங்களுக்கு உட்படுத்தல் கூடாது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கு அதோட அரெஸ்டோட முடிச்சுக்கணும். அதுக்காக அவர் அடிக்கிறது, கையை காலை உடைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 49. செக்ஷன் 50 கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார். A person arrested to be informed of grounds of arrest and of right to bail. ஒருத்தர் கைது பண்ணிட்டேன்னு சொன்னா யாரை கைது பண்ணிருக்கோமோ அவருக்கு தகவல் சொல்லணும் அந்த போலீஸ் ஆபீசர். உங்களை இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் உங்களை நாங்க கைது செய்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த விபரத்தை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இல்ல அவமான போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டே இருப்பான்,
என்ன எதுக்கு கைது பண்ணாங்க, ஏன் கைது பண்ணாங்க எதுவுமே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த காரணத்திற்காக அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தை காவல்துறை அதிகாரி அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதை போலவே நாங்க இந்த செக்ஷன்ல உங்களை கைது பண்ணிருக்கோம், உங்களுக்கு வந்து பெயில்ல வந்து ரைட் இருக்கு, நீங்க பிணையத்தில் செல்லலாம். பிணையில் விடா குற்றம் என்றால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீங்க வந்து பெயில்ல போலாம், நீங்க வந்து உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு என்று சொல்லி அவருக்கு அந்த விபரத்தை எல்லாம் சொல்ல வேண்டும். அரெஸ்ட் பண்ணா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து டு பி எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ் பை தி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆர் பை தி போலீஸ். அது மட்டும் இல்ல, யூ ஆர் ஹேவிங் த ரைட் டு கெட் த பெயில். அந்த விஷயத்தையும் போலீஸ் ஆபீசர் அவருக்கு சொல்லணும். அரெஸ்டட் நபருக்கு, கைது செய்யப்பட்ட நபருக்கு நீங்க பெயில்ல போலாம் அப்படின்ற விவரத்தையும் சொல்ல வேண்டும்.